நவின்றேத்தே கண்ணுதலான் வெண்ணீற்றான் கமல் சடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன் பேர் பல உடையான் விண்ணுதலா தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே. திருச்சிற்றம்பலம். திருநெல்லி நாயகி அம்மையுடனே தோணியப்பர் திருத்தாள் போற்றி போற்றி. தொடங்கலாமா? ரேவதி தொடங்கலாம். சிசு அம்மா ஆரம்பிங்கம்மா. ரெக்கார்டிங் பாப்பா போட்டா. கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ திரிபுர சுந்தரி தாயார் உடனாய பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடி மலர்கள் போற்றி போற்றி. இந்த இனிய நன்னாளிலே இணையத்தின் வழியே இணைந்திருக்கும் அப்பர் அருள் அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த இனிய தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாள்தோறும் திருமுறைகளை சிந்திப்பதற்கு, அடியார் பெருமக்களுக்கு சிந்திப்பதற்கு அற்புதமானதொரு வாய்ப்பினை நல்கி வரும் அவருக்கு இறையருள் என்றும் நிலைத்து நிற்பதற்கு சிவபெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். என்றென்றும் எங்களை சிவபாதையில் செம்மையாக வழிநடத்தி வரும் கோமல் ஐயா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். தன்னாளில் இரண்டாம் திருமுறையின் 49வது பதிகமாகிய சீர்காழி தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய சீகாமர பண்ணில் அமைந்த அற்புதமான பதிகம்தான் நம்முடைய இன்றைய சிந்தனைக்குரிய பதிகமாகும். அளவில்லா பெருமைகளை உடைய அற்புதமான பதி, அளவில்லாத பெருமைகளை உடைய அற்புதமான பதி திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த பதி. திருஞான சம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் உமையம்மையோடு வந்து ஞானப்பாலை வழங்கிய அற்புதமான திருத்தலம். அதோடு மட்டுமல்லாமல் கணநாத நாயனார் திருத்தொண்டு செய்த தலம். இப்படி எண்ணற்ற பெருமைகளை உடையது. ஊழி காலத்தில் மிதந்து நின்று, அழியாமல் மிதந்து நின்ற அற்புதமான தலம். பிரணவத்தை தோணியாக கொண்டு இறைவனும் இறைவியும் அமர்ந்திருந்து இருந்த அற்புதமான தலம். இந்த தலத்தினுடைய இறைவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர். இறைவி திருநிலை நாயகி, பெரிய நாயகி, திருநிலை நாயகி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் உள்ளிட்ட 22 தீர்த்தங்கள் இத்தலத்திற்கு உள்ளது. தலமரம் பாரிஜாதம், தலமரம் பாரிஜாதம். வழிபட்டவர்கள் பிரம்மன், குரு பகவான், திருமால், காளி, பராசர முனிவர், ரோமோச முனிவர், ராகு, கேது, சூரியன், அக்னி, ஆதிசேடன், வியாச முனிவர், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவராலும் பாடப்பட்ட முத்தமிழ் பதி. மாணிக்க வாசகர், பட்டினத்து பிள்ளையார், இப்படி எண்ணற்ற புலவர்களால் பாடப்பட்ட, நாயன்மார்களாலும் போற்றப்பட்ட அற்புதமான தலம். இத்தலத்திற்கு 12 திருநாமங்கள் உண்டு. அந்த திருநாமங்களை திருக்கடை காப்பில் திருஞான சம்பந்த பெருமான் 12 நாமங்களை உடைய பதி என்பதனை இந்த பதிகத்தில், இந்த 49வது பதிகத்தில் அற்புதமாக எடுத்து எம்பி இருக்கின்றார். சி காழி அப்படின்னு, இந்த காழி அப்படிங்கிறது இதுல காளி, காழி என்பதை காளி என்று கொள்ள வேண்டும். காளி தேவி சிதம்பரத்தில் நடராச பெருமானோடு வாதாடிய குற்றம் நீங்க வழிபட்ட தலம். அதனால அது ஸ்ரீகாழி என்று அழைக்கப்படுகிறது.
இந்த தலத்துல வந்து குரு லிங்க சங்கம வழிபாடு முறையில் வந்து அமைந்திருக்கின்றது. பிரம்மன் பூஜித்த பிரம்மபுரீஸ்வரர் லிங்க வடிவிலையும், ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் தந்தருளிய அவர் வந்து தோணியப்பராகவும் இருந்திருக்கின்றார். குருமூர்த்தமாக இருக்கின்றார். தோணியப்பராக குருமூர்த்தமாக இருக்கின்றார். சட்டைநாதர் சங்கம வடிவலராக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் குரு லிங்க சங்கம வழிபாட்டு முறையில் அமைந்த அற்புதமானது ஒரு தலம். இதுல ஐந்தொழில் செய்தருள்வதற்கு லிங்கமாகவும், பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் புரிந்து சிவஞான செல்வத்தை அளிப்பதற்கு குரு வடிவமாயும், பேரின்ப சித்திகளை அருளுவதற்கு சங்கம வடிவாயும் இறைவன் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இரண்யனை கொன்ற அந்த நரசிங்கனாக இருந்து நரசிங்க உருகொண்டு இரண்யனை அழித்தார் இல்லைங்களா திருமால். அந்த நரசிங்கன் வடிவுல ஆணவம் கொண்டு இருந்த அந்த நரசிங்கனை தடிந்து அதனுடைய தோலை சட்டையாக போர்த்தி கொண்டதனால்தான் இத்தலத்துல இருக்கின்ற இறைவர் வந்து சட்டநாதர், வடுகநாதன் சொல்லுவோம், சட்டைநாதன் என்று அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான தலம். பிற்கால சோழ பல்லவ விஜயநகர மன்னர்களினுடைய கல்வெட்டுகள் வந்து கிட்டத்தட்ட 46 கல்வெட்டுகள் இத்தலத்திற்கு கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான தலம். இத்தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய சூழல் பெரிய புராணத்தின் வழி பார்த்தோம்னாக்கா, திருநீல நக்க நாயனார், முருகநாயனார் மற்றும் உள்ள தொண்டர்களும் அடியார் பெருமக்களும் வந்து திருஞான சம்பந்த பெருமானை அவரை வந்து சந்தித்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சீர்காழி பதிக்கு சென்று அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அற்புதமான பதிகம் இது. வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பையர்கோள் அந்தமில் சீர் அடியார்கள் அவரோடும் இனிது அமர்ந்து சுந்தர ஆரணங்கிடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல திருப்பதிகங்கள் பாடியிருக்காரு திருஞான சம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு. கிட்டத்தட்ட 67 பதிகங்கள் சீர்காழி தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் அருளி இருக்கின்றார். திருநாவுக்கரசு பெருமான் 3 பதிகங்களும், சுந்தரமூர்த்தி நாயனார் 1 பதிகமும் பாடி அருளி இருக்கின்றார்கள் இந்த அற்புதமான சீர்காழி தலத்திற்கு. தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் 14வது தலமாக போற்றப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் 30 கோயில் குடமுழுக்கிற்காக யாகசாலைக்கு மண் எடுப்பதற்காக தோண்டும் பொழுது கோயிலின் மேற்கு கோபுர வாசலில் 22 செப்பு சிலைகளும் 462 தேவார செப்பேடுகளும் கிடைக்க பெற்ற அற்புதமான தலம். இன்றளவும் இல்ல என்றளவும் தேவார மனமும் சிவமனமும் கமழுகின்ற ஒரு அற்புதமான தலம் என்பதற்கு இந்த இனிய நிகழ்வு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய சீகாமர பண்ணில் அருளிய பதிகம்தான் இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பதிகமாகும். சீர்காழி தலத்தினுடைய பெருமைகளை வந்து சொல்லிட்டே போகணும்னா சொல்லிட்டே போகலாம். இந்த தலத்துல இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருமே அனைத்தையும் கற்று அறிந்தவர்கள் தான், நல்ல திருமுறை ஞானம் உடையவர்கள் தான். அவங்களுக்கு அந்த பதியினுடைய பெருமையை மேலும் மேலும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால நேரடியா நம்ம பதிகத்துக்குள்ளே போயிடலாம். திருச்சிற்றம்பலம். பண்ணின் நேர்மொழி மங்கை மார்பலர் பாடியாடிய ஓசை நாள்தோறும் கண்ணின் நேரையதே பொழியும் கடல் காடி பெண்ணின் நேரொரு பங்குடை பெருமானையும் பெருமான் என்றென்றுண்ணும் அண்ணலாரடியார் அருளாலும் குறை விலரே. திருச்சிற்றம்பலம். பண்ணின் நேர்மொழி மங்கைமார் பலர் பாடி ஆடிய ஓசை நாள்தோறும் கண்ணெதிரே. பன்னிசை போல பண்ணின் இசையை போன்ற மொழியை பேசுகின்ற மங்கையர்கள் பலர் பாடி ஆடுகின்ற ஓசை அனுதினமும் இந்த சீர்காழி திருத்தலத்துல நிகழ்ந்து கொண்டே இருக்குமா. அந்த பண்ணின் மொழியை போன்ற இசை பாடுகின்ற மங்கையர்கள் பாடி ஆடுகின்ற அந்த காட்சி கண்ணெதிரே அமைந்து விளங்குகின்ற அந்த அற்புதமான சீர்காழி தலம்
எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா கடல் காழி, கடலை அடுத்துள்ள அந்த சீர்காழி பதிகம், கடலை அடுத்து விளங்குகின்ற அந்த சீர்காழி பதிவில் பெண்ணின் நேரோர் பங்குடை பெருமானை, பெண்ணின் நேர் ஒரு பங்குடை பெருமானை, பெண்பாகனாக உமையம்மையை தன்னுடைய இடபாகத்தில் கொண்டிருக்கின்ற அந்த உமையொரு பாகராகிய அந்த பரம்பொருளை, அந்த சிவபெருமானை, பெண்ணின் நேரொரு பங்குடைய பெருமானை, அந்த பரம்பொருளை எம் பெருமான், என்னுடைய தலைவன், என்னுடைய தலைவன் என்று அண்ணலார் அடியார் என்று என்று உண்ணும், அண்ணலார் அடியார் என்று என்று உண்ணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, பலகாலம் என்று என்று உண்ணுதல் அப்படின்னாக்கா இந்த இடத்துல உள்ளத்தில் மாசற்ற அந்த மனதில் சிவப்பரம்பொருளையே உள்ளே வைத்து அனுதினமும் தியானித்து வழிபடுகின்ற அந்த சிவ சிந்தனையோடே இருக்கின்ற அந்த அடியார் பெருமக்கள், அண்ணலார் அடியார், பலகாலம் அந்த பரம்பொருளை தங்களுடைய உள்ளத்திலேயே வைத்து தியானித்து பலகாலம் கூடுகின்ற அந்த அடியார் பெருமக்கள், எம்முடைய தலைவன், இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரே இறைவன், ஒரே தலைவன் அந்த சிவபெருமான் தான் என்ற அந்த ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்கின்ற அந்த அற்புதமான அடியார் பெருமக்களுக்கு என்ன விளையும் பயன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பதிகத்துல திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்காருனாக்கா, அண்ணலார் அடியார், அப்படிப்பட்ட அந்த சிவனடியார்கள் அருளாலும் குறைவிலரே, அவங்களுக்கு அருள் கிடைக்கும், அது நிச்சயம். அந்த அருளோடு பொருளும் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு தேவையான பொருளும், அந்த மறுமைக்கு தேவையான, இம்மைக்கு தேவையான பொருளும், மறுமைக்கு தேவையான அருளும் அவங்களுக்கு எந்த காலத்திலையும் குறைவில்லாது கிடைக்கும். அதுல அவங்களுக்கு குறைவே வராது. அப்படிப்பட்ட பொருளையும் அருளையும், பொருளோடு அருளும் பெறுவார்கள் அவர்கள், அவர்களுக்கு அது குறைவிலர் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பதிகத்துல அற்புதமாக, முதல் பாடல்ல அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அதாவது தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் மன்னிக்கவும் திருநாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலையில கூறியது போல, தேடி தேடி கண்டு கொண்டு தன்னுடைய உள்ளத்துல அந்த திருமாலோடு நான்முகனும் காண்பதற்கரிய அந்த பரம்பொருளை உள்ளத்திலேயே தேடி கண்டு கொண்டு உண்ணுகின்ற தியானிக்கின்ற அந்த அடியார் பெருமக்களுக்கு பொருளோடு அருளும் குறைவில்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சொல்லுவோம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு இல்லையா. உள்ளத்தை பெருங்கோயிலாக கொண்டு உடம்பினை ஆலயமாக வைத்து அந்த வள்ளல் பிரானுக்கு அனுதினமும் அவர் அதுதான் சீவன் தான் சிவலிங்கம் என்று நினைத்து வாழுகின்ற அந்த அடியார் பெருமக்களுக்கு எந்த காலத்திலும் பொருளும் அருளும் குறைவில்லாது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு திருஞான சம்பந்த பெருமான் இந்த முதல் பாடல்ல. அடுத்தது இரண்டாவது பாடல். மண்டலம் வார்த்திரை கடல் மோது நீதிரி சங்கம் பங்கமும் கண்டலம் புடை சூழ்வயல் சேர்கலி காடி மண்டலம் விய கொன்றையானடி வாழ்த்தியேத்திய மாந்த தம்பினை விண்டலங்களிதாமது நல்விதியாமே. மொண்டு அலம்பிய வார்த்திரை கடல். மொண்டு அப்படின்னாக்கா நம்ம நீரை மொள்ளுதல் சொல்லுவோம் இல்லைங்களா, மொண்டுதல். அது போல கடலில் இருந்து அந்த நீரை முகந்து வார் திரைக்கடல், வார்னா நீண்ட, திரைக்கடல் ஒளித்து வருகின்ற அந்த கடல், அந்த கடலை அடித்திருக்கின்ற அந்த காழிப்பதி இல்லைங்களா, அதுல நீரை முகந்து ஒளித்து வரும் நீண்ட திரைகள், அந்த திரைகள் அலைகள் இல்லைங்களா, அந்த திரைக்கடல், அந்த அலைகள் என்ன செய்து எதன் மீது மோதுதான் அப்படின்னு கேட்டாக்கா, மோதி மீதி ஏறி சங்கம் வங்கமும். சங்கம் வங்கமும், வங்கம்னாக்கா மரக்கலம், வங்கம்னாக்கா மரக்கலங்கள். அந்த மரக்கலங்களை போய் அந்த நீரை முகந்து ஒளித்து வருகின்ற நீண்ட அலைகள் வந்து மரக்கலங்களை மோதுதான். மோதி அதுல மோதி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாக்கா, சங்கம் கடலில் இருந்து சங்குகளை எடுத்து கொண்டு வந்து எரிகிறதாம். எங்க எரியுது? கடலில் இருந்து எரியும் அந்த சங்குகள் எங்க எரியப்படுகிறது அப்படின்னா, சங்குகள் கண்டலம் புடைசூழ் வயல் சேர் களிகாழி.
கண்டல் அப்படின்னாக்கா தாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த கண்டலம் புடைசூழ் வயல், தாழை மரங்கள் சூழ்ந்த வயல்களை போய் சென்றடையுமா அந்த சங்குகள். கடற்கரையிலிருந்து சங்குகள் எவ்வளவு தூரம் வீசி எறியப்படுது அப்படின்னு பாருங்க. அப்ப எவ்வளவு வேகமாக அந்த அலை வந்து நீரை முகந்து ஒளித்து அந்த நீண்ட அலைகள் வந்து தன்னுடைய அந்த கடலுக்குள்ளே இருந்து எடுத்து வருகின்ற அந்த சங்குகளை எடுத்துக்கொண்டு வந்து தாழை மரங்கள் நிறைந்த வயல்கள்ல கொண்டு வந்து வீசி எறியக்கூடிய சிறப்பினை உடையதான் அந்த கலிகாழி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது அந்த காழி அப்படின்ற பதியில. வண்டு அலம்பிய கொன்றையான் அடி வாழ்த்தி ஏத்திய மாந்தர், வண்டலம்பிய கொன்றையான், அந்த அப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த காழிப்பதியில் வண்டுகள் ஒலிக்கின்ற கொன்றை மாலை. வண்டுகள் எப்பொழுது சிவபெருமான அணிந்திருக்கின்ற அந்த கொன்றை மாலை, அதாவது சிவபெருமானுக்கு உகந்த மலர் அப்படின்னாக்கா நம்ம அந்த பிரணவ புஷ்பம் அப்படின்னே சொல்லுவோம். அந்த கொன்றை மலர, அந்த கொன்றை மலரால் ஆன மாலையை அணிந்திருக்கின்ற அந்த பரம்பொருள் அந்த கொன்றை மாலையில தேன்கள் துளிக்கிறதுனால அந்த தேனை உண்பதற்காக வண்டுகள் ரீங்காரம் இடுகிறது இல்லைங்களா. அந்த வண்டுகள் ஒலிக்கும் கொன்றை மாலையை சூடிய அந்த சிவப்பரம்பொருளினுடைய அடி வாழ்த்தி ஏத்திய மாந்தர், அத்தகைய ஒப்பற்ற அந்த பரம்பொருளினுடைய திருவடிகளை வாழ்த்தி துதிக்கின்ற அந்த மாந்தர் மக்களினுடைய வினைகள் தம்பினை விண்டல், விண்டல்னாக்கா நீங்குதல், விண்டல்னா நீங்குதல், விண்டலங் எளிதாம். அப்படிப்பட்ட அந்த சீர்காழிப்பதியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தோணியப்பரினுடைய திருவடிகளை வாழ்த்தி ஏத்துகின்ற மக்களினுடைய வினைகள் நீங்குவது எளிது. வாழ்த்தி துதிக்கும் மக்களின் வினைகள் நீங்குதல் எளிதாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எளிதாம், அது நல்விதியாமே, அதுவே மிகச்சிறந்த பாக்கியத்தையும் தருவதாகும், நல்லூழையும் தருவதாகும், நல்லூழையும் தருவதாகும், மிகச்சிறந்த பாக்கியத்தையும் தரும். மக்களினுடைய அப்படி துதிக்கின்ற மக்களினுடைய வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த இனிய இரண்டாவது பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி இருக்கின்றார். நம்ம பட்டினத்து பிள்ளையும் சொல்வாரு, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலும் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்தே உற்றார் அழும் முன்னே ஊரா சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறனு. அப்ப நம்முடைய இந்த பிறப்பெடுத்து இந்த உடம்பை பிறப்பெடுத்து பிறந்துட்டோம், கண்டிப்பா நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் இறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த முதுமையில இறக்கும் தருவாய் வருவதற்கு முன்பே நாம என்ன செய்யணும், அந்த சிவபரம்பொருளினுடைய நாமத்தை சொல்லி அந்த பரம்பொருளினை வாழ்த்தி துதித்தி ஏத்த வேண்டும். நாம கடைசியில சாமி கும்பிட்டுக்கலாம், இப்பெல்லாம் கும்பிடாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பக்குவம் நிறைய பேர்ட்ட இருக்கு. அதாவது வயதானவர்கள் தான் கோயிலுக்கு போகணும், வயதானவர்கள் தான் உத்ராட்சம் போடணும், வயதானவர்கள் தான் திருநீர் அணியணும், இப்ப உலகியல் இன்பங்களை எல்லாம் அப்படியே நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அது எப்படிப்பட்ட ஒரு தவறான நிலை அப்படிங்கறத இறையருள் இருந்தாதான் உணர முடியும். சிவபரம்பொருளுடைய கருணை இருந்தாதான், அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாளை வணங்க முடியும். அதனால வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே சொல்லுவாங்க இல்லைங்களா அப்பர் பெருமான். அது போல அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை வாழ்த்துவதற்கு தான் வாய் இருக்கின்றது. இதனால அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய திருவடிகளை வாழ்த்தி துதிக்கின்ற மக்களினுடைய வினைகள் நீங்குதல் எளிது, அதுவே அவர்களுக்கு மிகச்சிறந்த வாக்கியம் நல்லூழையும் தருவதாகும் என்று இந்த இனிய இரண்டாவது பாடலில் அருளி இருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். மூன்றாவது பாடல், நாடெல்லாம் ஒளியெய்த நல்லவர் நன்றும் ஏத்தி வணங்குவார் போழில் காடெல்லாம் மலர்த்தேன் துளிக்கும் கடல் காழி தொடுலாவிய காதுளாய் சூரி சங்கவெண் குழையாய் என்றென்றுண்ணும் வேடம் கொண்டவர்கள் வினை நீங்கள் உற்றாரே. நாடெல்லாம் ஒளி எய்த நல்லவர் நன்றும் ஏத்தி வணங்குவார். நாடு முழுவதும் சிறக்க வேண்டும் என்று நல்லவர்கள் நன்முறை தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றத சுயநலம் இல்லாமல்
உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த பொதுநலமுடைய நோக்குடையவர்கள், இந்த பொதுநலமுடையவர்கள், அப்படிப்பட்ட நல்லவர்கள், நாடு முழுவதும் சிறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த நல்லவர்கள், நாடெல்லாம் ஒளி எய்த நல்லவர்கள் நன்றும் ஏத்தி வணங்குவார். நன்முறையில் ஏத்தி வணங்குவது, அதாவது எல்லாராலையும் அந்த பரம்பொருளை வணங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலே அற்புதமான விளக்கத்தை சொல்லி இருக்கின்றார் இல்லைங்களா. முற்ஜென்மத்துல நாம ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணி இருந்தாதான் இந்த ஜென்மத்துல அந்த பரம்பொருளினுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய சிவபெருமானினுடைய புகழை பாடுகின்ற அந்த திருமுறைகளை பாடுவதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா. முற்பிறவியில நம்ம ஏதாவது புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இந்த பாக்கியம் இந்த பிறவியில நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கின்ற இறையருள் பெற்ற அந்த நல்லவர்கள், நாடு முழுவதும் சிறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த நல்லவர்கள் நன்முறையில் ஏத்தி வணங்குவது, அந்த ஆகம முறைப்படி ஏத்தி வணங்குவதும் அப்படிப்பட்ட பெருமையை உடையதும். வார்பொழில் காடெல்லாம் மலர் தேன் துளிக்கும் கடல் காழி, அப்படிப்பட்ட துதிக்கின்ற அந்த பதி எந்த பதி அப்படின்னு கேட்டாக்கா, நீண்ட சோலைகளில் எல்லாம் வார்பொழில்னா நீண்ட சோலைகளில் எல்லாம் மலர்கள், காடெல்லாம் காடு மாதிரி சோலைகள் நிறைந்திருக்கின்றது. அந்த நீண்ட சோலைகளில் எல்லாம் மலர்களில் தேன் துளிக்கின்றது. மலர் தேன் துளிக்கும் சோலைகள் நிரம்பி இருக்கின்றது. இந்த சோலைகளில் எல்லாம் மலர்கள் மணந்து மனம் வீசுகின்றது. அந்த மலர்களில் தேன் துளிக்கின்றது. அத்தகைய சிறப்புடைய அந்த கடற்காழியில், அந்த கடலை அடைத்திருக்கின்ற அந்த காழிப்பதியில், சீர்காழிப்பதியில் தோடுலாவிய காதுலாய் சுரி சங்க வெண்குழையாய் என்றென்று உண்ணும். இந்த பாடல் பாத்தீங்கன்னாக்கா கோவலையா கூட சொன்னாங்க, இது ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு. மனதிற்கு அமைதியையும் இன்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான பதிகம் இது. மனதுல அந்த பரம்பொருளை உண்ணி தியானித்து இந்த பதிகத்தை பாடும் பொழுது எப்பேற்பட்ட மன அமைதி கிடைக்கின்றது அப்படிங்கறத நம்ம பாடி உணர்ந்து மகிழ வேண்டும் நாம இந்த அடியார் பெருமக்கள். அதாவது தோடுலாவிய காதுலாய், தோடணிந்த காதினர். நம்ம இந்த பதியிலே திருமுலைப்பால் உமையம்மை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்து அந்த கடைவாயின் வழியாக பால் ஒழுகி இருப்பதை கண்ட தந்தையார் சிவபாத இருதயர் கேட்ட பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அடையாளம் சொல்லும் பொழுதே முதலில் சொன்ன அடையாளம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதி சூடி அப்படின்ட்டாரு இல்லைங்களா. அப்ப தோடு உலாவிய காது, தோடணிந்த காதினர், உமையொரு பாகத்தினார் இல்லைங்க. அத்தனை உமையம்மை ஒரு பாகத்துல தோடு அணிந்திருப்பாங்க. சுரி சங்க வெண்குழையாய், சங்க வெண்குழை காதினர். மற்றொரு பாகத்துல வெண்குழை சுரிந்த சங்க வெண்குழை காதினர், காதினை உடையவர் என்று எண்ணு உண்ணும் என்று பலகாலம் சொல்லி தியானிக்கின்ற நினைக்கின்ற உள்ளத்தில் அந்த பரம்பொருளை அனுதினமும் தியானிக்கின்ற உண்ணுகின்ற வேடம் கொண்டவர்கள். எந்த வேடம் கொண்டவர்கள்? சிவ வேடம் தரித்தவர்கள். சிவவேடம்னாக்கா நமக்கு தெரியும் இல்லைங்களா. புறச்சாதனங்கள் அகச்சாதனங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா. புறச்சாதனம்னாக்கா திருநீரு உருத்ராங்கம் இதெல்லாம் அணிஞ்சு அகச்சாதனமாக அனுதினமும் அந்த பரம்பொருளுடைய பெருமையை சிந்தையிலேயே வைத்துக் கொண்டிருப்பது இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த சிவ வேடம் தரித்தவர்களினுடைய வினை நீங்கள் உற்றாரே, வினைகள் நீங்க பெறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவ வேடம் தரித்தவர்களினுடைய வினைகள் நீங்க பெறும். நாடெல்லாம் ஒளி பெற வேண்டும் என்று நல்லவர்கள் அனுதினமும் ஏத்தி வாழ்த்துகின்ற சோலைகளில் எல்லாம் தேன் துளிர்க்கின்ற மலர்கள் நிறைந்த அந்த சீர்காழி பதியில் தோடணிந்த காதினையும் சுரிசங்க வெண்குழையையும் அணிந்த அந்த பரம்பொருளை நினைக்கின்ற, அவனுடைய பெருமையை சொல்லி பலகாலம் சொல்லி நினைந்து ஏத்துகின்ற அந்த சிவவேடம் தரித்தவர்களுடைய வினைகளானது நீங்க பெறுதல், முற்றிலுமாக நீங்க பெறுவார்கள். வினை நீங்கள் உற்றாரே அப்படின்னு சொல்லியிருக்காரு திருஞான சம்பந்த பெருமான். சிந்தித்து உருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே
பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணி தீர்த்தருளாய் அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமானும் 4ஆம் திருமுறையில அருளி செய்திருப்பார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நினைந்து உருகுகின்ற அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அப்படின்னு 6ஆம் திருமுறையிலும் திருநாவுக்கரசு பெருமான் அற்புதமாக எடுத்து சொல்லி இருப்பார். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளினை நினைந்து நினைந்து உருகி உண்ணி சிவவேடம் தரித்திருக்கின்ற அந்த அடியார் பெருமக்களுடைய வினைகள் நீங்குவது எளிது என்று இந்த 3வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார். 4வது பாடல். மயினார் பொழில் சூழ நீழலின் வாசமார் மது மல்க நாள்தோறும் கையினார் மலர் கொண்டெழுவார் களி காழி ஐயனே அரணே என்று ஆதரில் தோதி நீதி உளே நினைபவர் உயுமாறுலகில் உயர்ந்தாரின் உள்ளாரே. மையினார் பொழில் சூழ நீழலின் வாசமார் மது மல்க. மையின் அதாவது கரிய மையினார் பொழில்னாக்கா கரிய பொழில்கள் சூழ்ந்தது. சோலைகள் அடர்ந்திருக்கின்றது, பொழில்கள் அடர்ந்திருக்கின்றது. பகலவன் உள்ளே புக முடியாத அளவிற்கு அடர்ந்து செறித்திருக்கின்ற அந்த சோலைகள், அததான் கரிய பொழில்கள் சொல்லியிருக்காங்க திருஞான சம்பந்த பெருமாள். கரிய பொழில்கள் சூழ்ந்ததும் நிழல் வாசமார் மது மல்க, அந்த நிழலில் மனம் கமழுமா. பகலவனே உள்ள வர முடியாத அந்த நிழல் சூழ்ந்த அந்த சோலைகள்ல என்ன மனம் கமழும் அப்படின்னு கேட்டாக்கா, தேன் ஒழுகி ஒழுகி அந்த சோலைகள்ல இருந்து மலர்கள்ல இருந்து தேன் ஒழுகி ஒழுகி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, தேன் ஒழுகி நிறைந்து இந்த தேன் மனம் கமழுகின்ற அந்த சோலைகள்ல என்ன பண்ணுவாங்க, நாள்தோறும் கையினார் மலர் கொண்டு எழுவார். அப்படிப்பட்ட அந்த சோலைகள்ல மலர்ந்திருக்கின்ற தேன் ஒழுகுகின்ற அந்த தேன் நிரம்பிய அந்த புத்தம் புதிய மலர்களை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அடியார் பெருமக்கள் நாள்தோறும் கையினார் மலர் கொண்டு எழுவார். இந்த சிவனடியார் பெருமக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா, தன்னுடைய கைகள் நிரம்ப, கையின் ஆர்னா நிரம்புதல், கையினார் மலர் கொண்டு கைகள் நிரம்ப மலர் பறித்து கொண்டு எழுவதுமான. எதற்காக மலர்களை பறித்து கொண்டு எழுகின்றார்கள் இல்லைங்களா? கைகார் கூப்பி தொழில் கடிமா மலர் தூவி நின்று கைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில், கைகளால் கூப்பி தொழுந்து அந்த மனமிக்க மலர்களை தூவி அந்த பரம்பொருளை வழிபடுவதற்காக திருநாவுக்கரசு பெருமான் அருளியபடி இந்த பாடல்ல கையினார் மலர் கொண்டு எழுகின்றார்களாம் அந்த காழிப்பதியில் இருக்கின்ற அடியார் பெருமக்கள். அப்படி எழுகின்ற அடியார் பெருமக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஐயனே அரணே என்று ஆதரித்து ஓதி, ஐயனே அரணே அப்படிப்பட்ட அந்த பெருமையான காழிப்பதியை அடைந்து கை நிறைய மலர்களை, தேன் நிரம்பிய மலர்களை கை நிரம்ப எடுத்துக்கொண்டு ஐயனே அரணே என்று ஆதரித்து நினைக்கின்றார்கள். ஆதரித்து நினைத்து உருகுபவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன ஆவாங்க, அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாக்கா, உயர்ந்தாரில், எப்படிப்பட்ட உலகில் உயர்ந்தாரில் உள்ளவராவார். இந்த உலகத்துல அவங்கதான் மிகச்சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். இந்த உலகத்துல உயர்ந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாக்கா, அன்றளர்ந்த மலர்களை கை நிரம்ப எடுத்துக்கொண்டு அந்த பரம்பொருளை என்னுடைய ஐயனே, என்னுடைய தலைவனே, அரணே என்று கூறி நினைத்து அவங்க போற்றுறாங்க இல்லைங்களா, போற்றி துதிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கதான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் அருளி இருக்கின்றார். மாணிக்க வாசக பெருமானும் ஆற்றேன் எம் ஐயா அரணே அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்துன்னு சொல்லுவாரு மாணிக்க வாசக பெருந்தகையும். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமானும் சொல்லியிருக்காரு. கையினியும் மலரா வழங்கிட வெய்ய வல்வினை நீங்கிடுமே, மலர் கொண்டு அந்த பரம்பொருளை ஏத்தினோம்னாக்கா நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார்க்கு இனியர். அப்படி மலர் தூவி வழிபடுபவர்களுக்கு என்றென்றும் இனியவர் அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று இந்த 4வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். 5வது பாடல். மலிகடன் திரை மேல் நிமிர்ந்தெதிர் வந்து
வந்தொளிர் நித்திலம் விழ கலிகடிந்த கையார் மருவும் களி காழி வலிய காலனை வீட்டி மானிதன் என்னுயிர் அளித்தானை வாழ்த்திட மெலியும் தீவினை நோயவை மேவுவர் வீடே. மலி கடுந்திரை மேல் நிமிர்ந்து எதிர் வந்து ஒளிர் நித்திலம் விழ. மலினாக்கா மலி கடுந்திரை மேல், மலினா நிறைந்து மலிந்து நிறைந்து, கடுனா விரைந்து, திரை வருகின்ற அலைகளில் நிமிர்ந்து எதிர் வந்து நிறைந்து விரைந்து வருது. அந்த காழிப்பதியில் இருக்கின்ற அந்த கடலில் இருக்கின்ற அந்த அலைகள் வேகமா நீரை முகர்ந்து விரைந்து வருகின்ற அந்த அலைகள்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா எதிர் வந்து ஒளிகிறதாம். எதிர் வந்து ஒளிகிறது அப்படின்னு கேட்டாக்கா நித்திலம் முத்துக்கள் எதிர் வந்து விழுகின்றதாம். விழுந்து அந்த காழிப்பதியினுடைய கடற்கரையை நிறைகின்றதாம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த காழிப்பதியில கடிகழிந்த கையார், களி கடிந்த, களினா நம்ம என்ன சொல்லுவோம் வறுமை, களி கடிந்த கையார் மருவும். அந்த கடல் தான் கடல்ல இருந்து அலைகளின் மூலமாக முத்துக்களை கொண்டு வந்து ஊருக்குள்ள எல்லாருக்கும் கொடுக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது. அந்த ஊரில் வாழுகின்ற பெருமக்களும் எப்படிப்பட்டவர்கள்னாக்கா வல்லன்மை மிக்கவர்கள். எப்படிப்பட்ட வல்லன்மை மிக்கவர்கள் அப்படின்னாக்கா வறுமை நீங்க பொருள் பொழிகின்ற கையினை உடையவர்கள். இல்லை அப்படின்னு வந்து நிக்கிறவங்களுக்கு வாரி வாரி வழங்குகின்ற வல்லன்மை தன்மை உடையவர்கள். களி கடிந்த கையார், வறுமை நீங்க பொருளை பொழிகின்ற கையினராகிய வல்லன்மை உடையவர்கள் மருவும் வாழ்வதுமான அந்த காழிப்பதியில், சிறப்புமிக்க சீர்காழிப்பதியில் வலிய காலனை வீட்டி, வலிய அந்த காலனை யமதர்மனை வலிய காலனை வீட்டி அழித்து மாணி என்பது இந்த இடத்தில் மார்கண்டேயனை குறிக்கின்றது. மாணி தன் மார்கண்டேயருக்கு இன்னுயிர் அளித்தானை, இன்னுயிர் அளித்த அந்த சிவபரம்பொருளை வாழ்த்த, உயிர் அளித்தானை வாழ்த்திட மெலியும் தீவினை நோய் அவை மேவுவார் வீடே. அப்படிப்பட்ட அந்த மார்கண்டேயனுக்காக காலனை அடித்து மார்கண்டேயனுக்கு இன்னுயிர் அளித்த அந்த சிவபரம்பொருளை வாழ்த்த நம்முடைய தீவினைகள் மெலியும், நமக்கு வீட்டின்பம் வந்துடும். நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதே எதற்காக தான் நம்ம வாழ்றோம், எதை நோக்கி போறோம் அப்படின்னு கேட்டாக்கா அந்த முக்தி பேரு, இந்த பிறவி அப்படின்ற இந்த பிணி நீங்கணும். இந்த பிறவி பிணி நீங்கணும் இல்லைங்களா? இந்த பிறவி பிணி நீங்கி முக்தி பேரு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த சீர்காழிப்பதியில் மார்கண்டேயருக்கு இன்னுயிர் அளித்து அந்த காலனை அழித்த அந்த காலகாலனாகிய அந்த பரம்பொருளை நாம் வாழ்த்தணும்னாக்கா நம்முடைய தீவினைகள் மெலியும், நமக்கு முக்தி பேர் கிடைக்கும் அப்படின்னு இந்த 5வது பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். சேலின் நேரனைய கண்ணார் திறம்பிட்டு சிவனுக்கு அன்பாய் பால் நல் தயிர் நெய்யோடு பலபல ஆட்டி என்றும் மாலினை தவிர நின்ற மார்கண்டருக்காக அன்று காலனை உதைப்பார் போலும் கடவுர் வீரட்டனாரே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் அருளியது போன்று இந்த மார்கண்டேயருக்கு இன்னீர் அளித்த அந்த பரம்பொருளை வாழ்த்த நம்முடைய தீவினைகள் மெலியும் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். 6வது பாடல். மற்றும் உலகத்துளோர்களும் வான்புளோர்களும் வந்து வைகளும் கற்ற சிந்தையராய் கருதும் களி காழி நெற்றி மேலமர் கண்ணினானை நினைந்திருந்திசை பாடுவார் வீணை சற்றமாந்தர தெளி மீண்டு சிந்தையுளே. மற்றும் இவ்வுலகத்துளோர்களும் வானுளோர்களும் வந்து வைகளும் கற்ற சிந்தையராய் கருதும் களிகாழி. இந்த இடத்துல மற்றும் இந்த உலகத்துல உள்ளவங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல உள்ளவர்கள் மட்டும்தான் சீர்காழிப்பதியில இருக்கின்ற அந்த ஒப்பற்ற பரம்பொருளை வந்து வணங்குகின்றார்கள்னா இல்ல, வானுளோர்களும் வந்து வானுலகத்தில் வாழ்கின்ற தேவர்களும் வந்து
வைகளும் அனுதினமும் வைகளும் வந்து கற்றறிந்த மனமுடையவராய். எதை கற்றறிந்த மனமுடையவர்? அந்த சிவப்பரம்பொருளினுடைய அந்த அனுகிரகத்தினை, அருளினை, அந்த ஒப்பற்ற பரம்பொருளினுடைய பெருமையை கற்றவர்கள், அவனுடைய அருமையை உணர்ந்தவர்கள், அந்த சிவஞானம் பெற்றவர்கள், சிவஞானத்தை கற்றவர்கள். சிவஞானத்தை, இந்த உலகியல் ஞானத்தை கற்றவர்கள் கிடையாது, சிவஞானத்தை கற்றறிந்த அந்த சிந்தையராய், அப்படிப்பட்ட அந்த கற்றறிந்த மனம் உடையவராய் அவர்கள் வந்து கருதி வழிபடுகின்ற அந்த பெருமை மிக்க அந்த காழிப்பதியில் நெற்றி மேலமர் கண்ணினானை, நெற்றி கண்ணினை உடைய அந்த சிவபெருமானை நினைந்திருந்திசை பாடுவார். நெற்றி மேல் ஒரு கண்ணினை உடைய அந்த சிவபெருமானை நினைந்து இருந்து இசை பாடுவோர், நினைந்திருந்திசை பாடுவோர். அந்த பரம்பொருளேனே தன்னுடைய உள்ளத்தில் நினைத்து இருத்தி உள்ளமுருகி காதலாகி கசிந்து இசை பாடுபவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, அப்படிப்பட்ட அந்த செற்ற மாந்தர், அப்படிப்பட்ட பெருமை கொண்ட அந்த மாந்தர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, மாந்தருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, வினை செற்றார். வினை செற்றுதல் அப்படின்னாக்கா வினைகள் போகும். அவங்களுடைய யாருடைய வினைகள் போகும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த சீர்காழி பதியில் இருக்கின்ற அந்த ஒப்பற்ற பரம்பொருளை நினைந்து இருந்து இசை பாடுபவர்கள் வினைகளை போக்கி கொண்ட மாந்தர்கள் ஆவார்கள். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? தெளிமீன்கள் சிந்தையிலே, தெளிமீன்கள் சிந்தையிலேயே, சிந்தையில் நீங்கள் தெளிவீர்களாக, அப்படிப்பட்ட மாந்தர்களுடைய வினைகள் நீங்கும் என்பதனை நீங்களும் சிந்தித்து தெளிவீர்கள் அப்படின்னு சொல்றானாக்கா, நாமும் போய் அந்த பரம்பொருளை சிந்தித்து இசைப்பாடி நம்முடைய தீவினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார், அறிவுரையாக கூறுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான் இந்த இனிய பாடலில். பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதோ சுவையும் ஒரு 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 தாளத்தொழி பலவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பண்ணாகவும் பாடலாகவும் இசையாகவும் இருப்பவன் அந்த பரம்பொருள் தான் இல்லைங்களா. இசையில் பன்னிசைக்கு ஏற்ப பாடி ஆடி மகிழ்பவன் பரம்பொருள். அப்படி பாடி ஆடுபவர்களுக்கு அருளை வாரி வழங்குபவனும் அந்த பரம்பொருள் தான் இல்லைங்களா. ராவணனுக்கு அந்த சாமகானம் இசைத்ததற்காக ஆயுள், பேரு, வாழ்நாள் எல்லாம் கொடுத்தாரு இல்லைங்களா. அவனுடைய அந்த அந்த தவறினை வந்து மன்னித்து அவனுக்கு எல்லாத்தையும் வழங்கினார் இல்லைங்களா. அத்தகைய குற்றம் பொறுத்து குணங்களால் நிறைந்தவர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர். இந்த வீடும் ஞானமும் வேண்டிதிரே விரதங்களினால் வாடி ஞானம் என்னாவது எந்தை வளஞ்சுழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டிசை பாடும் ஞானம் வல்லாரடி சேர்வது ஞானமே அப்படின்னு. இது வந்து கோமலையாவும் நிறைய திருமுறைகளை மனப்பாடமா சொல்லுவாங்க. அப்படி இந்த விரதம் ஏமா இருக்கணும் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, விரதம் இருந்து பட்னி கிடந்து அந்த பரம்பொருளை இருந்தாதான் வாழ்த்தினாதான் அவர் நமக்கு அருள் செய்வார்னு இல்ல. வீடும் ஞானமும் வேண்டுதலில் விரதங்களால் வாடி ஞானம் என்னாது, அதெல்லாம் ஞானம் கிடையாது. திருஞான சம்பந்த பெருமான் அருளிய அந்த திருப்பதிகங்களை பாடுபவர்களினுடைய அடியை வாழ்த்தினாலே போதும், அவங்கள போய் சேர்றதே மிகச்சிறந்த ஞானம் அப்படின்னு எங்களுடைய கோமலையா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கற்ற சிந்தையராய் அப்படின் பொழுது அந்த ஞானத்தை கற்ற சிந்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த இனிய பாடலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 7வது பாடல். தனலம் புரை வேதியரோடு தக்க மாதவர் தாம் தொழப்பையில் கனலின் திரை சேர விம்பும் கலி காழி உணுளார் உயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்ற ஒருவனே என்றென்று அனலம் கொடுப்பாரருள் வேந்தராவாரே. தானலம் புரை வேதியரோடு தக்க மாதவர் தாம் தொழ பயில். தான் நலம் புரை வேதியரோடு நன்மையும் பெருமையும் மிக்க அந்த வேதியர்கள், அந்தணர்கள். அப்ப வாழ்க அந்தணன் திருஞான சம்பந்த பெருமான் எடுத்த உடனே சொன்னார் இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிக்க அந்தணர்கள், அந்த வேதமும் வேள்வியும் செய்விக்கின்ற அந்த அந்தணர்கள், மிகச்சிறந்த அந்தணர்கள், நன்மையும் பெருமையும் அமைந்த அந்த வேதியர்களோடு தக்க மாதவர் தாம் தொழ, தக்க மாதவர்களும் மிகச்சிறந்தவர்களும் மிகச்சிறந்த தவத்தில் சிறந்த அந்த மாதவர்களும் தொழுது வணங்க காணலின் விரை சேர விம்மும் களி காழி.
காணலின் விரை சேழ சோலைகளில் மனம் சேர்ந்து விம்மும் அந்த காழிப்பதி. விரை என்பது இங்க நறுமணம். அப்படிப்பட்ட சோலைகளில் காணல்னா சோலை, சோலைகளில் மனம் சேர்ந்து விந்துகின்ற அந்த காழிப்பதியில் ஊனுலார் உயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்ற ஒருவனே என்று என்று உறவாகி நின்ற ஒருவனே என்று என்று அப்படி வாழ்த்துறவங்க என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஊனுடம்புடையோர் உயிர் வாழ்வதற்குடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சிவபெருமானுக்கு உறவாகி அவன் தான் எனக்கு உறவு, சிவபெருமான் தான் எனக்கு உறவு அப்படின்னு சொல்லணும். அப்பன் நீ அம்மை நீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அம்மையே அப்பா ஒப்பிலா மணிகள் அன்பினில் விளைந்த ஆரமுதே அப்படின்னு வரீங்களா. அப்ப அப்பன் நீ, ஐயன் நீ, அம்மையும் நீ, அன்புடைய மாமனும் நீ, மாமியும் நீ அப்படின்னு இந்த உடம்பு உயிர் எடுத்தனுடைய பயன் என்னன்னு கேட்டாக்கா, அந்த பரம்பொருளுக்கு உறவாகி நிற்கணும் இல்லைங்களா. உறவாகி நின்று நமக்கு உறவாகி அவர் நிக்கணும்னாக்கா நாம அவரை நம்முடைய சிந்தையில வச்சு அனுதினமும் அவரை நாம தியானிக்கணும், வாழ்த்தணும், வணங்கணும், திருமுறைகளை படிக்கணும், நேர்மையா இருக்கணும் இல்லைங்களா, வஞ்சக மனம் இல்லாம இருக்கணும். அப்படி நின்னோம்னாக்கா அந்த உயிருக்கு உறவாகி நின்ற ஒருவன், அந்த உயிருக்கு அந்த சித்தாந்தத்துல நிறைய சொல்லுவாங்க, எங்களுடைய புலவரையா கொம்பளையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப ஆழ்ந்து போகாம நான் மேலோட்டமாவே சொல்றேன் இல்லைங்களா. ஊனுலார் உயிர் வாழ்க்கையாய் உயிர் வாழ்க்கையாக நின்ற ஒருவனே என்று வாழ்த்தினால் ஆனலம் கொடுப்பார். ஆனலம் கொடுப்பார்னா நலம் கொடுக்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட நீதான் எனக்கு இந்த ஊனுடம்பியோர் உயிர் வாழ்வதற்கு பயனாகி அவருக்கு உருவாகி நின்ற ஒருவனேன்னு சொல்லி அந்த சிவபெரும்பொருளை நாம் வாழ்த்தினோம்னாக்கா நமக்கு நலம் கொடுக்கின்ற அந்த பெருமானாக விளக்குகின்றார் இந்த காழிப்பதியில் இருக்கின்ற அந்த தோணியப்பர். அவரை தொழுபவர்கள் எப்படிப்பட்டவர்? அருள் வேந்தர் ஆவாரே. அவரை தொழுபவர்கள் தான் அருள் வேந்தர்கள் ஆவார்கள், அருள் வேந்தர் ஆவார் என்று இந்த இனிய பாடலில் சொல்லி இருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அடுத்தது 8வது பாடல். மைத்த வண்டெழு சோலை ஆலைகள் சாலி சேர்வயலாரவைகளும் கத்துவார் கடல் சென்றுளவும் களி காழி அத்தனே அரணே அரக்கனை அன்றடத்துகந்தாய் குணகழல் பத்தராய் பரவும் பயன் இங்கு நல்காயே. வைத்த வண்டெழு சோலை ஆலைகள் சாலி சேர் வயல் ஆரவைகளும். மைத்த வண்டெழு சோலை, மைத்த அப்படின்னாக்கா கரிய, நம்ம முன்னாடி பாடலே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. மைத்த அத சோலை, அத கரிய சோலைகள்ல வண்டு எழு, வண்டுகள் என்ன செய்யுது அப்படின்னாக்கா இசைக்கின்ற, இந்த வண்டுகள் இசைக்கின்ற கரிய அந்த சோலைகள், வண்டுகள் இசைக்கின்ற அந்த கரிய சோலைகள். அப்புறம் ஆலைகள், கரும்பு ஆலைகள் நிறைந்திருக்கின்றது. ஒரு நாடு எப்படி இருக்கும்னாக்கா நீர்வளமும் நிலவளமும் நிரம்ப பெற்றிருக்கணும் இல்லைங்களா. அந்த வகையில இந்த காழிப்பதி நீர்வளத்தாலும் நிலவளத்தாலும் நிறைந்திருக்கின்றது, அருள்வளமும் பெருகி இருந்திருக்கின்றது இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த காழிப்பதியில வண்டுகள் இசைக்கின்ற கரிய சோலைகள், அதோடு மட்டுமல்லாமல் ஆலைகள், கரும்பு ஆலைகள், அப்புறம் சாலிசேர் வயல்கள், அந்த நெற்பயிர்கள். சாலி அப்படின்றது அந்த நெற்பயிரை குறிக்கின்றோம் இல்லைங்களா. அந்த நெற்பயிர் விளைகின்ற அந்த வயல்கள், இது எல்லாம் ஆற நிறையுமாறு வைகளும் அப்படின்னாக்கா, வைகளும் எப்பொழுதும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா, கத்துவார் கடல் சென்று உழவும். கத்துவார் ஒலிக்கின்ற அந்த அலையோசை எப்பொழுதுமே கேட்டுட்டே இருக்கின்ற அந்த ஒலிக்கின்ற கடல் நீர், கத்துவார் கடல் சென்று உழவும். அந்த கடல் நீர் சென்று உழவுமா, கடல் நீர் சென்று எங்கெங்கெல்லாம் உழவுமா, வண்டுகள் இசைக்கின்ற கரிய சோலைகளையும் கரும்பு ஆலைகளையும் நெற்பயிர்கள் விளைகின்ற அந்த வயல்களையும் போய் இந்த ஒலிக்கின்ற கடலினுடைய நீரானது சென்று உழவுமாம். அத்தகைய நீர்வளம் மிக்க அந்த பதியாம். அப்படிப்பட்ட அந்த சீர்காழி பதியில் அத்தனே அரணே அரக்கனை அன்று அடர்த்துகந்தாய் அப்படின்னு சொல்லி உனகழல் பத்தராய் பரவும் பணி ஈங்கு நல்காய். அப்படிப்பட்ட அந்த சீர்காழி பதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற அந்த பிரம்மபுரீஸ்வர பெருமானை என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, என்னுடைய தலைவனே அரணே, என்னுடைய தலைவனே அரணே அப்படின்னு சொல்றதோடு மட்டுமல்லாமல் அரக்கனை அன்று அடர்த்து வந்தாய், ராவணனை அன்று அடர்த்து உகந்தவனே.
அவனுடைய 10 தலையையும் 20 தோள்களையும் தன்னுடைய கால் பெரு விரலால லேசா அழுத்தி அடர்த்தார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட பெருமை உடைய அந்த பரம்பொருளே, அவனுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து அவனுக்கு அருளை வாரி வழங்கி அந்த பரம்பொருளே, எனக்கும் நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, உன் திருவடிகளை நான் என்ன செய்யணும்? உனக்கு பக்தராய் இருந்து உன்னுடைய திருவடிகளை பரவுகின்ற அந்த பயனை எனக்கு ஈங்கு நல்காயே, இம்மையிலேயே எனக்கு நல்கு. நான் அடுத்த பிறவி எடுத்து உன்னை வணங்கணும் வாழ்த்தணுங்கிறதெல்லாம் இல்ல, இந்த பிறவியிலேயே உனக்கு பக்தராய் இருந்து உன்னுடைய திருவடியை வணங்குகின்ற அந்த பாக்கியத்தை இம்மையிலேயே எனக்கு நல்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமான் இந்த 8வது பாடலில் பிரம்மபுரீஸ்வர பெருமானிடம் வேண்டுதலாக வைக்கின்றார். அடுத்தது 9வது பாடல். பருமராமோடு தெங்கு பைங்கதலி பருங்கனி உண்ண மந்திகள் கருவரால் உகலும் வயல் சோழ்களி காழி திருவிநாயக நாயமாலோடு செய்ய மாமலர் செல்வனாகிய இருவர் காண்பறியான் என ஏத்தல் இன்பமே. பருமராமோடு தெங்கு பைங்கதலி பருங்கனி உண்ண மந்திகள். எப்படிப்பட்ட வளமிக்க சீர்காழி பதி அப்படின்னாக்கா, பருத்த மராமோடு கடம்ப மரங்களோடு தெங்கு தென்னை மரங்களும் அதெல்லாம் அப்படியே செறிந்திருக்கின்றதாம், நிறைந்து செறிந்திருக்கின்றதாம் அந்த சீர்காழி பதியில். அதோட பைங்கதலி பருங்கனி உண்ண, அதோடு மட்டுமல்லாமல் பசிய வாழையினது பெரிய கனிகளை, நீர்வளம் நிரம்ப இருந்தாதான் வாழை செழித்து வளரும், அதனுடைய கனிகள் நல்லா வளமையா செழுமையா இருக்கும். அப்படிப்பட்ட நீர்வளம் நிறைந்த அந்த காழிப்பதியில பசிய வாழையினுடைய பெரிய கனிகளா, பருங்கனி, சின்ன சின்ன வாழை கனிகள்லாம் கிடையாது, கதலி கனி கிடையாது, அந்த பெரிய அந்த கனிகளை எது உண்ணுமா? மந்திகள். எது உண்ணும்? குரங்குகள் உண்ணுமா? அப்படி உண்பவனமாக அப்படி உண்ணுகின்ற சோலைகள் நிறைந்திருக்கின்ற அந்த காழிப்பதி, அப்படி சோலைகளும் இருக்கு. அதோட கூட கருவரால் உகழும் வயல், கருவரால் உகழும் வயல். சோலைகள் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, எதுவும் இருக்குதான், கரிய வரால் மீன்கள் துள்ளுகின்ற வயல்களும் சூழ்ந்திருக்கின்றதா அந்த காழிப்பதியில். சோலைகளும் வயல்களும் சூழ்ந்திருக்கின்ற காழிப்பதி. எப்படிப்பட்ட சோலைகளும் வயல்களும்? செழுமையான சோலைகளும், வரால் மீன் போய் கரிய வரால் மீன்கள் வயல்கள்ல துள்ளுது அப்படின்னு கேட்டாக்கா, வயலெல்லாம் நீர்வளம் நிரம்ப பெற்று இருக்கின்றதாம். அத்தகைய சிறப்பு பொருந்திய பெருமை உடைய காழிப்பதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காழிப்பதியில திருவின் நாயகனாகிய மாலோடு செய்ய மாமலர் செல்வனாகிய இருவர் காண்பறியான். திருவின் நாயகன், திருமகளினுடைய நாயகனாகிய மாமலர் செல்வன், செந்தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற செந்தாமரை மலரனாகிய அந்த நான்முகனும் ஆகிய இருவரும், திருமாலும் பிரம்மனும் காண்பதற்கு அரியவனாகிய இருவர் காண்பறியான், இருவரும் காண்பதற்கு அறியான் என்று அந்த பரம்பொருளுடைய பெருமையினை அந்த தழல் தூணாக இருக்கும் பொழுது அடியையும் முடியையும் காண முடியாது நின்ற அந்த திருமாலும் பிரம்மனுக்கும் அடிமுடி காண முடியாதவாறு நின்ற அந்த பரம்பொருள் அடியவர்களுக்கு காணுமாறு உணருமாறு எளியவனாக நின்ற அந்த பரம்பொருளை ஏத்தி வாழ்த்துதல் இன்பமே. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை வணங்குபவர்களை வணங்கி வாழ்த்தி ஏத்துதல் இன்பத்தை தரும். அதுதான் உண்மையான இன்பம், அதுதான் நிலைத்த இன்பம், அதுதான் முக்தி பேற்றினை தரக்கூடிய இன்பம். சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில அருளி செய்திருக்கின்றார். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை, தன்னை அடைந்தவர்களுக்கு இன்பங்களை தருபவனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2ஆம் திருமுறையிலையும் கசிந்தவருக்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் நம்பி அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரும் அருளி செய்திருக்கின்றார். அத்தகைய சார்ந்தவருக்கு இன்பங்களை, சிவபெருமானினுடைய பெருமைகளை அடிமுடி காண முடியாது திருமாலும் பிரம்மனும் நின்று அந்த பெருமையை கூறி வாழ்த்தி ஏத்துகின்ற அடியார் பெருமக்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இன்பத்தை தரும், ஏத்துபவர்களுக்கு இன்பங்களை தருவான் அப்படின்னு சொல்லி இந்த இனிய 9வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார்.
10வது பாடல். பிண்டமுண்டுழல்வார்களும் பிரியாது வந்துகில் ஆடை போர்த்தவர் கண்டு சேரகிலார் அழகா தளி காழி தொண்டை வாய் உமையோடும் கூடிய வேடனி சுடலை கொடியணி அண்டவானவன் என்பார் தடையா அல்லல்தானே. பிண்டமுண்டு உழல்வார்களும் பிரியாது வந்துகில் ஆடை போர்த்தவர். பிண்டமுண்டு உழல்வார்கள், இந்த சோற்று திரளை அப்படியே பிண்டமா உருட்டி உருட்டி உண்டு திரிபவர்கள் இல்லைங்களா. பெரிய புராண வகுப்புல எங்க புலவர் ஐயா பெரிய புராணத்துக்குலாம் வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல்லு, பதத்துக்கு பதம் அற்புதமா பொருள் சொல்லுவாங்க. இந்த சமன் சாக்கியரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ரொம்ப அருமையா விளக்கியிருக்காங்க. அப்படி இந்த சோற்று திரளை உருட்டி உருட்டி தருவாங்களாம், ஒருத்தவங்க அதை வாங்கி தின்பாங்களாம். அந்த சோற்று திரளை தானா எடுத்து சாப்பிட மாட்டாங்க அள்ளி. அந்த சோற்று திரளை உண்டு திரிபவர்களும் பிரியாது வன்துகள் ஆடை போர்த்தவர்களும் சற்றும் நீங்காது அந்த வளவிய அந்த நூலாடைகள், ரொம்ப மெல்லிய அந்த வளவிய நூலாடையை போர்த்து உழவர்களும் ஆகிய இந்த சமணர்களும் சாக்கியர்களும் ஆகிய இந்த புறச்சமயத்தினர் கண்டு சேரகிலார். அவங்களால போய் அந்த சிவபரம்பொருளை கண்டு அவருடைய அருளை பெறுவதற்கு அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட நல்லூழினை அவர்கள் பெறாதவர்கள். சமணர்களும் சாக்கியர்களும் அந்த பரம்பொருளினுடைய சிவபரம்பொருளினுடைய அருளை பெறுவதற்கு நல்லூழ் அற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட அந்த சேரகிலார் அவங்களால சேர முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அற்றவர்கள் அழகார் களிகாழி, அழகிய பெருமிதத்துடன் விளங்கும் அந்த காழிப்பதியில் சீர்காழிப்பதியில் தொண்டைவாய் உமையோடும் கூடிய வேடனே சுடலை பொடி அணி அண்டவாணன். தொண்டைவாய் உமையோடும், தொண்டைவாய் அப்படின்னாக்கா கோவை கனி போன்ற சிவந்த வாயினை உடைய, இந்த கோவை பழம் போன்ற அந்த சிவந்த வாயினை உடைய உமையம்மையோடு கூடியவனே. அப்புறம் வேடனே, வேட்டுவ கோலம் கொண்டவனே. அந்த அர்ஜுனனுக்காக வேட்டுவ கோலம் கொண்டு அந்த போனார் இல்லைங்களா, உமையம்மையோடு முருகப்பெருமானோடும் போனார் இல்லைங்களா. அர்ஜுனன் அந்த பாசுபதம் அந்த அஸ்திரத்தை பெறுவதற்காக, அர்ஜுனனுக்கு அருள் செய்வதற்காக வேடன் போன்ற கோலம் கொண்டு போனார் இல்லைங்களா அந்த பரம்பொருள். அதை இந்த இடத்துல வேடனே சுடலை பொடி அணி அண்டவானவன், சுடலை பொடி பூசி உலகெங்கும் நிறைந்தவனே. கங்காலம் பூசும் கவச திருநீரு அப்படின்னு, மந்திரமாவது நீரு அப்படின்னு இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த பூசு மாசில் கொடியான் அப்படின்னு அந்த இரும்பை மாகாணத்திலையும் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருப்பாரு. அத்தகைய அந்த மாசில்லாத அந்த சுடலை பொடியினை அணிந்து இந்த அண்டமெல்லாம் நிறைந்தவனே, இந்த உலகமெங்கும் நிறைந்தவனே அப்படின்னு போட்டி துதிக்கின்ற என்பாருக்கு அடையா அல்லல் தானே. அந்த உமையமையோடும் தொண்டைவாய் உமையோடும் கூடிய வேடனே சுடலை பொடி அணி அண்டவானனே என்று அந்த பரம்பொருளை ஏற்றி வாழ்த்துபவர்களுக்கு அடையா அல்லல் தானே. அவர்களை தீவினைகள் அல்லல் அடையாது, அடையாது அப்படின்றார். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தெழுந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பற்ற பரம்பொருளை அற்புத திருவந்தாதியில காரைக்கால் அம்மையார் சொன்ன போது ஏற்றி போற்றி பாடியது போல அந்த ஒப்பற்ற பரம்பொருளை தம்முடைய உள்ளத்தில் நினைத்து ஏத்தி அவனுடைய பெருமையை சொல்லி இந்த உலகம் முழுதும் நிறைந்தவனே, வேடுவ கோலம் கொண்டவனே, உமையம்மையோடு கூடியவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறவங்களுக்கு அல்லல் அடையாது, அல்லல்கள் சேராது, துன்பங்கள் அடையாது அப்படின்னு இந்த இனிய 10வது பாடலில் அருளி செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இறுதியாக திருக்கடை காப்பு. பெயரெனும் இவை 12 உண்டன பெயர் பெற்ற ஊர்த்திகள் கயலுலாம் வயல் சூழ்ந்தழகார் களி காழி நயனடன் கடலேத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தன் செந்தமிழ் ஊரை உயருமா மொழிவார் உலக துயர்ந்தாரே. பெயரெனும் இவை 12 உண்டன பெயர் பெற்ற ஊர்த்திகள். 12 பெயர்களை உடைய ஊர் என புகழ் பெற்றதாம் இந்த அற்புதமான தலம். அந்த 12 பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்கா, அந்த
அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமானே முதல் திருமுறையில அருளி செய்திருப்பார். பிரமபுரம் வேணுபுரம் புகழி பெரு வெங்குரு நீர் பொருவில் திரு தோணிபுரம் கூந்தராய் சிரபுரமுன் வருபுறவம் சண்பை நகர் வளர்காழி கொச்சைவயம் பரவு திரு கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தால் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருப்பார். பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருப்பார். அத்தகைய 12 திருநாமங்களை உடைய இந்த சீர்காழிப்பதி. அதுல பிரம்மபுரம் அப்படிங்கிறது பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரம் என்ற பெயர் பெற்றது. வேணுபுரம் அப்படிங்கிறது இறைவன் மூங்கில் வடிவில் எழுந்தல் இருக்கின்றார். அங்க அதுல வேணு என்பது மூங்கில், அதனால வேணுபுரம் என்ற பெயர் பெற்றது. புகழி அப்படிங்கிறது சூரனுக்கு பயந்த தேவர்களின் புகழினமாய் இந்த சீர்காழிப்பதி விளங்கியதனால் அதற்கு புகழி என்ற பெயர் வந்தது. வெங்குரு அப்படிங்கிறது குரு பகவான் வழிபட்ட தலம், அதனால வெங்குரு. தோணிபுரம் என்பது பிரளய காலத்தில் இப்பதி தோணியாய் மிதந்ததால் இது தோணிபுரம் என்ற பெயர் பெற்றது. பூந்தராய் பூமியை பிளந்து சென்று இரணியனை கொன்ற அந்த வராகமூர்த்தி வழிபட்ட தலம், அதனால இது பூந்தராய் என்ற பெயர் பெற்றது. சிரபுரம் சிரசின் கூறாய் உள்ள ராகு கிரகம் பூஜித்ததனால் இது சிரபுரம். புறவம் புறா வடிவத்தில் வந்த அக்னியால் சிபி சக்கரவர்த்தி பேறு பெற்ற தலம் என்பதனால் இது புறவம். சண்பை என்பது சண்பை என்னும் போரைக்குள்ளால் மடித்த தம் குலத்தோரால் நேர்ந்த அந்த பழி தீர கண்ணபிரான் வழிபட்ட தலம், திருமால் வழிபட்ட தலம், அதனால அதற்கு சண்பை என்ற திருப்பெயர் வந்தது. காழி அப்படிங்கிறது காழி என்பது காளி. காளி தேவி சிதம்பரத்தில் நடராச பெருமானோடு வாதாடிய குற்றம் நீங்க வழிபட்ட தலம், அதனால சீகாழி. கொச்சை வயம் என்பது மச்சகந்தியை கூடிய அந்த கொச்சை பழிச்சொல், கொச்சை என்பது பழிச்சொல், அந்த பழிச்சொல் நீங்க பராசரர் வழிபட்ட அதனால் இது கொச்சை வயம் என்ற பெயர் பெற்றது. கழுமலம் மலர் தொகுதி நீங்குமாறு ரோமோச முனிவர் வழிபட்டதனால் இது கழுமலம் என்ற திருப்பெயர் பெற்றது. இப்படி 12 பெயர்களை பெற்ற அந்த அற்புதமான அந்த தலம் இந்த சீர்காழி தலம். அந்த 12 பெயர்களை உடைய ஊர் என புகழ் பெற்றதும் கயலுலாம் வயல் சூழ்ந்து அழகார் களிகாழி. கயலுலாம் வயல், கயல் மீன்கள் உழவுகின்ற அழகு பெற்றதும் ஆகிய அந்த சீர்காழி பதியில் நயன் நடன் கடல் ஏத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தன். அந்த சீர்காழி பதியில் அழகிய நயன்னா அழகிய நடனம் புரிகின்ற அந்த சிவபெருமானினுடைய கடல் திருவடிகளை வாழ்த்திய போற்றி வாழ்த்திய திருஞான சம்பந்தன், அந்த ஞான சம்பந்தனுடைய செந்தமிழ் உரை, செந்தமிழால் ஆகிய அந்த உரை, இந்த உரை மாலையை உயருமா மொழிவார் உலகத்து உயர்ந்தாரே. உயருமா மொழிவார், இந்த அற்புதமான இந்த திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த 10 பாடல்களையும் இந்த பதிகம் முழுவதையும் பாடுபவர்கள் இந்த உரை மாலைன்னு சொல்லிட்டார், செந்தமிழ் மாலை. உயர்வு பெறுமாறு கருதி ஓதியவர்கள். எந்த உயர்வு? அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்கின்ற அந்த உயர்வு இல்லைங்களா? அந்த உயர்மாறு மொழிவார், இந்த உரை மாலையை உயர்வு பெறுமாறு கருதி ஓதியவர்கள் உலகத்து உயர்ந்தாரே. இந்த உலகத்தில் உயர்ந்தோர் ஆவர். இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த திருஞான சம்பந்த பெருமான் அந்த சீர்காழி பதியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அழகிய நடனம் புரிந்து கொண்டு இந்த உலகத்து உயிர்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மபுரீஸ்வர பெருமானை அந்த 12 பெயர்களை உடைய அந்த சிறப்பு பொருந்திய வரால் மீன்கள், அந்த கயல்கள் உழவுகின்ற வயல்கள் நிறைந்த அந்த அழகிய பதியில் நடம் புரிகின்ற அந்த சிவபெருமானை இந்த ஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த பதிக உரையினால் உயர்வு பெறுமாறு ஓதுபவர்கள் எப்படி எந்த நிலையை அடைவார்கள் என்றானாக்கா இந்த உலகத்தில் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற அந்த நிலையை அடைவார்கள் என்று இந்த திருக்கடை காப்பாக இந்த இனிய பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அதாவது சாந்தா சண்முகம் அம்மா ஒரு பதிகம் விளக்கம் சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய நல்லூரின் பயனாக இந்த பதிகத்தை படிப்பதற்கும் அதனுடைய பொருளை ஓரளை வேணும் சிவபெருமானுடைய அருளால் உணர்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிட்டது இல்லைங்களா?
இல்லைன்னா இந்த உலகில நாமும் நம்முடைய கடமையும் வேலையும் ஏதோ செய்து கொண்டு ஏதோ ஓடிக்கொண்டே இருப்போம் இல்லைங்களா. நான் அப்படிதான். அப்படிப்பட்ட எனக்கு இந்த இனிய தருணத்தில் இந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பினை சிவ சாந்தா சண்முகம் அம்மையாருக்கு என்னுடைய நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய பதிகத்தினை இதுகாரும் செவிமடுத்த அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி அந்த தோணிபுரத்து இறைவனினுடைய திருநிலை நாயகியினுடைய அருளும் என்றென்றும் கிட்ட வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக மிக மகிழ்ச்சியம்மா, மிகவும் சிறந்த விளக்கம். இன்னிசையோடு பாடி அதுல வருது, இன்னிசையோடு பாடினா என்ன பயன் என்று ஒரு பாடல்ல வருது. எல்லோரையும் இதெல்லாம் பயின்று கொள்ள வேண்டியது தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இசைக்கு பாடினா நம்ம இல்லத்திலே பாடலாம், யாரும் அப்படியெல்லாம் பழகினாதான் வரும் முயற்சியோட. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த கலிகாழிக்கு என்ன பொருள்? அவங்க தர்மபுரம் முறையில எழுதல, அதனாலதான் சொல்ல. நீ நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். களி என்பதற்கு தெரியுது இல்லையா, அந்த பஞ்சபூதங்களால வரக்கூடிய இடர்கள், வஞ்சகம், இப்படிலாம் பொருள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒலி, சவுண்ட் இருக்குல்ல, ஒலி, மன எழுச்சி, அப்புறம் பாட்டு வகைன்னு இருக்கு. இந்த களி என்ற சொல்ல முதல் பாடல்ல அவர் ஞானசம்பந்த பெருமான் மறைபொருளாக சொல்லியிருக்காரு. எல்லா பாடல்லையும் கலிகாழின்னு வருது இல்ல. அவங்க தர்மபுரத்துல சொல்லல, குறிப்புரை சொன்ன ஆசிரியர்னு சொல்லல, பொழிப்புரை எழுதின ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு சிந்திச்சு பார்க்கணும்ல. இந்த பன்னி நேர் மொழி பலர் பாடிய ஆடிய ஓசை நாடோறும் கண்ணி நேர் அயலை, இந்த ஓசை நாள்தோறும்னு வருது இல்ல, இதுதான் இதுக்கு கலிகாழின்னு பொருள். அங்க ஒழித்து இசைத்து ஒழித்து கொண்டிருக்கிற வேத ஓசை இருக்கு இல்லையா, வேத ஓசைகள் எப்பொழுதுமே ஒழித்து கொண்டு இருக்கக்கூடிய அது ஒரு இதுதான இசைத்து தானே பாடுவாங்க. எப்பொழுதுமே வேத ஒளி ஓவா காழி என்று சொல்லி அங்க இருக்கும். அதனால கலிகாழினா எப்பொழுதுமே ஒளி, அதாவது வேத ஒளி, அதாவது ஒரு மன எழுச்சியை எழுப்பக்கூடிய, இறைவனை நோக்கி உயிரை செலுத்தக்கூடிய அந்த வேத ஒளிகள் நிறைந்த. அப்புறம் பாடல் வகை, இந்த பெண்கள்லாம் பாடுறாங்கல்ல, பன்னி நேர்மொழி மங்கைமார் பலர் பாடி ஆடிய ஓசை நாள் தோறுங்கும் போது அந்த ஒளி, இந்த ஓசைங்கிறது தான் இந்த கலிகாழின்னு பின்னால எல்லா பாடல்களையும் வருது. அது எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விட்டுருக்காங்க, நம்ம எந்த போய் தேடுறோமோ அது உரையில இருக்காது. அதெல்லாம் சிவசிவா இறைவனோட திருவுருள் இருக்கும். நல்லா இன்னைக்கு அருமையா பண்ணனே. இப்ப அருளுக்கு அப்புறம் என்ன பண்ற, முதல்ல அருளாலும் குறைவிலரு என்று ஒரு பயணம் முடிச்சிருக்காரு. அவங்க தர்மபுரம் உதவியில சொன்னாங்க, அருளாலும்னு அங்க உண்மை வந்ததால பொருளாலும் என்று எதிர்மறை அந்த பொருளை எடுத்திருக்காங்க, அருள் பொருள்னு எடுத்திருக்காங்க. அதோட சரி, பொருள் மட்டும் இருந்தா போதுமா? அது விரிச்சி நம்ம சிந்திக்க வேண்டாமா? உலகியல் வாழ்வுல நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? உடல்நலம் வேணும், மனநலம் வேணும், சுற்றத்தார் நலம், நம்ம பிள்ளைகள், முதல் சுத்த இதற்குள்ள கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இவர்களுடைய நலன்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்ப அருளாலும் குறைவிலர்னா அப்ப வாழ்வியல் உள்ளக்கூடிய அனைத்து நலன்களாலும் குறைவில்லை, பொருள் மட்டும் கிடையாது. அவங்க தர்மபுரம் உரையில பொருள் மட்டும்தான், பொருளாலும் குறைவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த உரையாசிரியர்கள் நமக்கு பல முறை நான் அன்பர்களுக்கு சொல்லியிருக்கேன், அவர்கள் ஒண்ணுமே நம்ம அறியாம இருந்து நமக்கு கண்ணை திறந்து விட்டாங்க ஒரு விளக்கால. அதை நம்ம மேலும் சிந்தித்து பார்க்கணும். பொருள்னு போட்டிருக்காரு, அப்ப அருளாலும்னு போட்டிருக்காரு, உம்னு போட்டிருக்காரு, ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு தொக்கி நிக்குத. அப்போ ஒரு பொருள்னா எதிர்மறை பொருள் தான் நமக்கு வரும். அப்போ பொருளை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அளவில்ல செல்வத்தை வச்சுக்கிட்டு அளவில்லாத தொழில் சிறப்பா இருக்கும். அது முதல் பாடல்ல. இரண்டாவது பாட்டுல முண்டலம்பிய வாழ்திரை கடல் மோதி சங்க வங்கமும் கண்டம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த படகெல்லாம் அதுல மோதிட்டு அப்புறம் சங்க வாரி இறைக்கிறது மாதிரிக்கு அந்த கண்டலங்கழின்னு அந்த கைதை இருக்கக்கூடிய அந்த தாழம்பு செடியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இதுல கொண்டாந்து தள்ளுதுங்கிறாங்க. அந்த வங்கம்னு சொல்லும்போது சிறு கப்பல்கள் இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த எடுத்தோடனே என்ன பண்றாங்க, மொண்டலம்பிய வார்துரை கடல்னு கடுமையாக இந்த சுனாமி நேரத்துல எல்லாம் அடிக்கும்ல, இல்லைன்னா திடீர்னு ஒரு அலை வேகமா அடிக்கும்ல, சாதாரணமா தினம் அழைத்து அடிக்கிற இது இல்லாம வேகமாக அந்த அமாவாசை பௌர்ணமிலாம் அடிக்கும்பாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த படகுகளையும் சேர்த்து தூக்கி எறிகிற போலதான் இங்க அமைச்சிருக்காரு, வரி அமைச்சிருக்காரு. ஆனா அவங்க பொருள் என்ன பண்ணிட்டாங்க, தர்மபுரத்துல
இதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. எதை காமிக்கிறாங்க? சங்கம் மட்டும். இங்க என்ன இருக்கு? மொண்டலம்பிய வார்திரை, நீண்ட திரைன்னு வச்சுக்கோ, கடல் மோதி மீதெறி சங்க வங்கமும், சங்குகளையும் மட்டும் இல்லாம வங்க இந்த கப்பல்களையும் எரியுதுன்னா தான் அவ்வளவு ஆற்றல் உள்ள அலைகள் என்பதற்கு இங்க பொருளாகும். அப்ப கப்பலையே இருக்கக்கூடிய படகுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதை எரிஞ்சதெல்லாம் தூக்கி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த படகை விட்டுட்டாங்க. படகை விட்டுட்டு சங்கம் மட்டும் எரியுதுன்னு சொல்றாங்க. இது நல்ல விஷயம். வயல் சேர் களிக்காழி வண்டலம்பிய கொன்றையானடி வாழ்த்தி ஏத்திய மாந்தர்தம் வினை விண்டலங்கு எளிதாம் அதனால் விதியாமேன்னு இதுதாண்டா விதி. இங்க என்ன விதின்னா, ஒரு ஆச்சாரியார் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய பெருமானை யாரு அந்த மக்கள் வாழ்த்துறாங்களோ அவர்களுக்கு வினைகள் அற்று போறது இதுதான் விதி. இந்த தளத்துல நீ வழிபட்டீங்கன்னா இது இறைவன் விதித்த விதின்னு அங்க ஆச்சாரியார் பார்க்காரு. ஞானசம்பந்த பெருமான் ஒரு உபதேசம் சொல்றாரு. நீ சீர்காழியில இந்த புகழிப்பதியில நீங்க வழிபடுங்க, வழிபட்டீங்கன்னா உங்களோட வினைகள் அற்று போகும். இது விதியாக இங்க வகுக்கப்பட்டிருக்கிறது பெருமானால் என்று சொல்லி ஒரு உறுதி பொருளாக ஆச்சாரியார் சாதிக்கிறார். நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது 3வது பாடல்ல நாடலாம் ஒளி எய்திய நல்லவர் நன்று மீத்து வணங்கும் வார்கொழில் நாடலாம் மலருதுன்னு இருக்கு. நாடலாம் ஒளி எய்தன்னா இது பாத்தீங்கன்னா நல்லா விளக்கம் அருமையா சொன்னேன். தனக்காக மட்டும் வழிபடாம உலகோர் நலனுக்காக. அப்படிதான் அந்த வையகமும் துயர் நீன்னு சொல்ற எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீரகன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அங்க உரைக்கிறார்ல, அந்த கருத்துலதான் இதை போல நல்லவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதாவது எல்லாருமே காமிய வழிபாடு தான் பண்றான். 100க்கு 95 பேர் 98 பேரை வச்சுக்கோ. கோயிலுக்கு போறவன் எனக்கு நிறைய பொருள் வேணும், அருள் வேணும், உடல் நலம் வேணும், என் மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், அவனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி காமிய வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு அது எய்த பெற்றவுடன் இறைவன் தான் கொடுத்தாருங்கிறதையும் மறந்து அப்படி வாழக்கூடிய ஒரு மக்களோட வாழ்க்கை தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க நல்லோர்கள்ங்கிறது நல்லவர்கள் போலியே ஞானசம்பந்தன்னு பாடுவார்ல, அதை போல நல்லோர்கள் என்னன்னா தம்முடைய நலன்களை அதை ஒரு பொருட்டாக கருதாமல் உலகோ நலனுக்காக இறைவன்கிட்ட வழிபடக்கூடியவர்கள். அப்படி நாடெல்லாம் ஒளிய இதுன்னா உலகெல்லாம் தீங்கு நீங்கி. நாடு என்பது என்னன்னா உலகோர் என்பது உயர்ந்தோர் மாட்டம். புதுசா மனித உடல்ல இருக்கக்கூடிய மிருகம்லாம் இருக்கான் பாருங்க, அவனுக்காக இல்லை. இறை வழிபாட்டிலே நிற்கக்கூடியவர்கள், இறைவனை நோக்கி செலுத்தக்கூடியவர்கள் நல்லோர்களாக வாழ்வியல்ல நமது தர்மங்கள்ல எவை தள்ளத்தக்கவை எவை கொல்லத்தக்கவை என்பதை வகுத்தபடி தள்ளத்தக்கவற்றை தள்ளி கொல்லத்தக்கவற்றை கொண்டு வாழக்கூடிய நல்லோர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் ஒளி கிடைக்க வேண்டும் என்று பொதுவாக அப்படி அதனால் அதற்காக ஏற்றி வணங்கக்கூடியவர்கள், தன்னுடைய சுய நலத்துக்காக வாழல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக ஒரு இது. இப்ப இதுல தோடுடைய அந்த பாட்டை சொன்ன தோடுடைய செவி தான் எடுத்து பாடினான்னு நல்ல விளக்கமா சொன்னேன். அந்த குழையை இது சொல்றாருங்கும் போது இப்ப அம்மையப்பராக இங்கே காட்சியை இவர் காண்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் குழை வலது பக்கம் இடது பக்கம் தோடு, அதனால அம்மையப்பராக இருக்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை கூட நினைவுக்கு பாடியிருக்கலாம், அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வேடம் கொண்டவர்கள் வினை நீங்கிட்டாருன்னா அதாவது இன்னும் வேடம் கொண்டவர்கள்னா திருவேடம், அந்த அடியார்களுக்குள்ள திருவேடங்களை கொண்டவர்கள்னா அது நல்ல இது. இதுல என்னன்னா இந்த கையில மலர் கொண்டுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அடியாறு நீ போய் கையில மட்டும் 2 கையில போய் பூ பறிச்சுட்டு வருவியா? எங்கேயாவது ஒரு இடத்துல தவறி கூடிய எடுத்துட்டு போகிற இடத்துல நம்ம இது பண்ணுவோம். எங்கேயாவது இல்லாத இடத்துல போய் பூ பறிக்கும் போது வழியே இல்லைன்னா அங்கே கோயிலுக்கு வாசல்ல போவோம், ஒருத்தனும் பறிச்சிருக்க மாட்டோம், நம்ம கையில தான் பறிச்சுட்டு போக முடியல. நான் சில ஊர்ல போய் அந்த குருக்கள்கிட்ட எங்க கூட இருந்தா குடியான்னு சொல்லி அப்புறம் பறிச்சு கூட்டி பண்ணுவேன். இந்த என்னன்னா கையிலார் மலர் கொண்டு எழுவாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த கூடையில நம்மளோட இலக்கணம், அடியார் இலக்கணம் நல்ல தூய்மையாக நானே வீட்டுல நான் தான் பூ பறிப்பேன். அந்த கூடையை ஒவ்வொரு நாளும் நீர்ல தூய்மையா அலம்பிட்டு தான் வரும். ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும், ஒரு பூச்சி ஓடி இருக்கும், ஒரு கரப்பான் ஓடி இருக்கும், ஏதாவது ஓடி இருக்கும், தூய்மையா இருக்கணும்னு அதுவும் பெரம்பு கூட வீணா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை தினம் அலசிட்டு தான் நான் போய் பூ எடுப்பேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நாள்தோறும் போய் கையால் மலரை கொய்து கூடையில் நிரப்பி கையால அங்க போற்றி வணங்குவார்கள். அப்படி நம்ம பொருளை நடைமுறைக்கு தக்கவாறு நம்ம அப்படி எடுத்துக்குவோம். இப்படியெல்லாம் சொல்லி விழிக்கணும். ஐயனே அரணே என்று ஆதரித்து நீதி உலை நினைப்பவர்னா எந்த வித ஒரு நேர்மையாக வேறு எந்த சிந்தையும் இல்லாம இறைவன் மீது
இயல்பான ஒரு பற்றோடு அன்போடு, நீதிங்கிறதுக்கு வந்து சாதாரண சொல்லல, அதை போல அனைத்து அடியாருக்குரிய அந்த பண்பு நலன்களோடு என்றெல்லாம் நம்ம வந்து விரித்து எடுத்துக்கணும். அவன் வந்து உயர்ந்தார் உள்ளவர்கள், ஏற்கனவே வந்து உயர்ந்தவர்களா இருக்கவர்கள் இறைவனை வழங்கி அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை கிடைக்கும், சாதாரண இல்லை. அடுத்தது கலிகடிந்த கையால் மருவுங்கிறதுக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்க உரையில, வறுமை நீங்க இதை போய் முத்த போய் அவங்க எரிஞ்சுதான் அதை போய் இவங்க எடுத்துட்டு வந்தாங்களா, சீரியாவில் இருக்கிறவனா போய் கடற்கரையில் எடுக்க விடுவான், அங்கதான் அவர்கள் தான் இருப்பாங்கல்ல. இதுல என்ன அவங்க போடுறாங்க, வறுமை நீங்க பொருள் பொழியும் கையினராகிய வல்லன்மையுடையவர்னுங்கிறாங்க. இது இங்க வந்து பொருள் கிடையாது. அங்க என்ன அப்படின்னா, என்ன பொருள்னா, அதாவது கலிகடிந்த கையால் மருவம்னா கற்றாங்க எரியவம்பி கலியை வராமி செற்றார் இருக்காரு இல்லையா, அது போல கலிகடி அந்தனர் என்ற ஒரு தொடர்லாம் இருக்கு. கலிகட அந்தனால கலைமேவு சிந்தையுடையார் நிறைந்து வளர என்று சுந்தரமூர்த்தி பாடியிருக்காரு. அந்த அந்தனரை வந்து வேத ஒளிகளை, வேதங்களை, இறைவனை வந்து சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி வேதாகம வேள்விகளை எல்லாம் இயற்றுவதால் அந்த கலிகளை வந்து அதெல்லாம் வந்து கலிகடிந்த கையார்னா இந்த துன்பங்கள் வராமல், உலகில வந்து பற்றாமல், துன்பங்கள் வந்து பற்றாமல் அவற்றை கடித்த கையார்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்தனரை போற்றக்கூடிய தொடர் தான் ஒழிய ஏதோ வந்து நிறைய வல்லன்மையை வந்து இங்க வந்து சொல்லலை, இந்த இடத்துல அதை சொல்லல. கலிகடந்த கையார் மரும்னா அவர்கள் வாழக்கூடிய, எப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காழி என்று அந்த பொருள் எடுத்தோம்னா இருக்கும். நம்ம உரை நூல்ல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கிறோம். எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன், யாரு நிறைய வந்து பாருங்க திருமந்தத்துக்கு உரை போடுறான் அந்த முகநூல்ல, தப்பா வருது. அந்த பாடலை படிக்கும் போதே அவன் உரை வந்து தப்பா, ஏதோ ஒரு நூலு தொடக்க நிலையில உள்ளவங்க எவனோ எழுதுனது எங்க பாக்குறானோ தெரியல, அதை போடுறாங்க. அவங்க நல்ல காரியமா நினைச்சு செய்யறாங்க, ஆனா இந்த பொருள் வந்து பிழைந்த பொருளா இருக்கு. நாமும் வந்து சிந்திக்கணும். இது வந்து ஒரு வழிகாட்டியா தான் இந்த உரை நூல்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அங்க பொழிப்புற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, குறிப்புற எழுதியிருக்கிறாரு, அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து மாறுபடுறாங்க. இதுலயே ஒரு பாடல் அப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கும் பொழுது, கலிகட அந்த நாளர். அது போல அப்படி நம்ம வந்து எழுதணும். கலையடைந்து கலிகடி அந்தனர் ஓம புகழ்ந்து அந்த 7ஆம் திருமுறையில கூட இருக்கு. இந்த கலைகள்னா வேதங்களை எல்லாம் முற்றிலுமாக கற்று, ஆரங்கங்களை எல்லாம் கற்று, இந்த வேத வேள்விகளை செய்து 5 பஞ்சபூதங்களால உடல் வழியாக உயிருக்கு துன்பம் வராமல் காக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கையுடைய அந்த கையை வந்து சொல்லும்போது இந்த வேட்டு வேள்வி செய்யக்கூடிய அந்த கையை தான் சிறப்பாக வந்து சொல்வார்கள் அந்த நாளார்கள். இது மறையோர்களை தான் குறிக்கும். தருமபுரம் உரையில அது வந்து வேற எழுதியிருக்கிறாங்க, நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வந்து அவசியம் கிடையாது. இன்னுயிர் அளித்தானை அது இதுல பாத்தீங்கன்னா பெரிய விஷயம், அதிகமான புராண செய்தியே இல்லை. இந்த காலனை வீட்டியது மட்டும்தான் இருக்கு மார்க்கண்டேயனுக்காக. அடுத்தது எப்பொழுதும் போல வந்து 8ஆவது படல ராவணனும் 9ஆவது படல அடிமுடி தேடிய படலும் இருக்கு. வீரட்டத்துல ஒரு குறிப்பு தான் இருக்கு, வேற புராண செய்திகளே இல்லாம. இது என்னன்னா, இப்ப நம்ம ரேவதி சொன்னது மாதிரிக்க இந்த பதிகத்தை நான் வந்து நேற்று எடுத்து படித்தேன். இதே போல அவங்கள்ட்ட எந்த பதிகமானு கேட்டேன், யார் என்ன கேட்டேன், சரின்னு இதை படிச்சுட்டு ஏன்னா இவ்வளவு வந்து ஒரு அற்புதமான பதிகம் இருக்கு, நம்ம வந்து படிக்கவே இல்லை போல் இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, உடனே நான் இன்னொரு திருமுறை புத்தகம் வச்சிருப்பேன், அதை போய் எடுத்து பாக்குறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய அடிக்கோடிட்டு இருக்காங்க. ஒரு 15, 10, 12, 13 வருஷத்துக்கு படிச்சிருப்பேன் போல் இருக்கு. இப்ப வந்து நம்மளும் பார்த்துருக்கோமே, ஆனா உள்வாங்கலையே, இப்ப வந்து ஒரு அற்புதமான பதிகமா இருக்குன்னு சொல்லி அதான் இப்ப சாந்தாசிங்கர்கிட்ட மற்றவர்களுக்கும் இவர்கள்லாம் வந்து இப்படி ஒரு ஏற்பாடு செய்வதால்தான் எனக்கும் அந்த பயன் கிடைக்குது, ரேவதிக்கும் கிடைக்குது, இங்க வந்து வரக்கூடிய நமது அன்பர்களுக்கெல்லாம் அந்த பயன் கிடைக்குது. இப்படி ஒரு வகை செய்திருப்பதால் தான் இது கிடைக்குது. இல்லைன்னா நம்ம வந்து எவ்வளவோ கடல் போல இருக்கு, நம்ம போய் எங்க பார்க்க போறோம். இப்ப நம்மளை குறிக்க கொண்டாந்து வந்து 49 பதிகத்தை நீங்க படின்னு கொண்டாந்து உட்கார வச்சு நெருக்கிட்டாங்கல்ல, அது ஒரு பெரிய ஒரு புண்ணியம் தானே அது. ஆமா, சொல்லி அருமையான பாடல். அடுத்தது வந்து 6ஆவது பாடல்ல இசை பாடுதல வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இன்னிசைப்பாடு இளைஞர் பெருமான்னு சொல்லி நான் சொல்லி அதுதான் வந்து எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன். இறைவனை வந்து அடையாளம் காட்டுறாங்க. ஆமா, வானுள்ளவர்களும் வந்து வைகளும் கற்ற சிந்தையராய் கருதும்னு சொல்லி எல்லா வேதாகங்களெல்லாம் கற்றவர்களாக, இறைவனை வந்து முழுவதுமாக அறிந்து வந்து இறைவனை அடையணும்னு அவங்களுக்கு என்ன இருக்காது. மேலும் மேலும் ஆட்சி அதிகாரம் வேணும், என்ன மொழிகள் இன்பம் வேணும், உடல் வழியாக உயிருக்கு என்னென்ன இன்பங்களை, தேவலோக இன்பங்களை அடைய செய்யணும், அதற்காக வந்து வழிபடக்கூடியவர்கள். அதுபோல வந்து
யார் வந்து இந்த இறைவனை வந்து இசைத்து பாடுறாங்களோ, அடையாளம் காண்கிறார் நெற்றிக்கண்ணான இவர் மட்டும்தானே. இவர் வந்து போற்றி பரவி நினைந்து இருந்து இசை வந்து பாடுறாங்களோ அவர்களுக்கு வந்து வினைகளை வந்து வினைகளை வென்ற வேதியர் அப்படின்னு சொல்லி வருவார். வென்று விட்டார்கள்னு சொல்லி செற்ற மாந்திரன்னு இதே சொல்றாங்க. இறந்த காலத்திலேயே சொல்ற மாதிரி உறுதி பொருளாக சாதிக்கிறார்கள். அவர்கள் வென்று விட்டார்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. நீங்க உங்க சிந்தையில தெளிவோடு வந்து இந்த இறைவனை வந்து பட்டுங்கள்னா ஆச்சாரியர் உபதேசமாக வருது. அடுத்து 7வது பாடல்ல இது ரொம்ப ஒரு பெரிய தத்துவம். இதை வந்து ரேவதி இன்னும் கொஞ்சம் இதான் தத்துவம் படிச்சிருக்கேன், நல்லா விரிச்சு சொல்லியிருக்கலாம்ல. அது ஊனுள் ஆறுயிர் வாழ்க்கை, ஊனுள் ஆறுயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்ற ஒருவனே என்று சொல்லி எப்பொழுதுமே இறைவன் ஒரு பொழுதும் வந்து அகலாமல் நம்ம உயிருக்கு உயிராக உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆணவமும் நம்மளோட தான் எங்கேயும் பறந்து இருக்கிற ஆணவமும் நம்மளோட இருக்கு, இறைவனும் நம்மோடு தான் என்னைக்குமே இருக்காரு. நம்ம என்றைக்குமே அவரை விட்டு பிரிந்தது இல்லை. உயிரறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டதால் நம்மோடய இருக்கக்கூடிய இறைவனையே அறியாம இருக்கிறோம். இந்த ஊனில் இருக்கக்கூடிய உயிரை வந்து இந்த ஊனில் கொண்டாந்து வச்சுட்டு இந்த உயிருக்கு உயிராக இருந்து எனக்கு வந்து உயிருக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து உயிரை வந்து செயலாக்கி இந்த புலன்கள் பொறிகள் வழியாக செயலாக்கி என்னோட உறவாகி எப்பொழுதுமே நின்ற ஒருவனை என்ன எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை என்று சொல்லி எந்த காலத்திலேயோ, அதாவது இதுக்கு கால வரையறே இல்லை. எப்பொழுதும் உயிருக்கும் தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. அதே போல இறைவனுக்கும் வந்து முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. அதே போல நிற்கக்கூடிய ஒருவனே என்று சொல்லி ஏக இறையாகிய நீ மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, என்னோட எப்பொழுதுமே துணையாக இருப்பவர் நீ மட்டும்தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தாய் தந்தையரோ மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்றும் இவர்கள் யாருமே உறவு இல்லை, நீ ஒருவனே உறவு என்று சொல்லி ஒருவனே என்று ஏகாரத்துல வந்து இங்க சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உள்ள பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது 8வது பாட்டுல ஈங்கு அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அத்தனை அரணே அரக்கனை அடத்தாய் உணகழல் பத்தராய் பரவும் பயன். அதாவது இறைவனுக்கு வந்து பக்தி செலுத்தி இறைவன் தான் வந்து நம்ம அடையத்தக்க இலக்கு என்று உயிர் அறிவுல தெளிந்த சிந்தையராக நான் வந்து உன்னையே வந்து பற்றி பிடிக்கக்கூடிய அருளை என்னை வந்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை என்று ஈர்த்து என்னை ஆட்கொள் என்று சொல்றாரு. அதனாலதான் வந்து சொல்றாரு, பிணிகொள் சடையீர் மணிகொள் மிளறினீர் அணிகொள் மிளீர் பணி கொண்டருளுமே. உன்னுடைய பத்தராய்க்கு உனக்கு பத்தருக்கு பத்தராகின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பாட்டு கூட சொல்லிச்சு. சித்தத்தோருக்கு சிவன் எம்புரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகிறாருன்னா அதே போல எனக்கு மேல வந்து ஒரு பித்தை ஏற்படுத்து, என்னை வந்து பத்தராக்கி என்னோட உள்ளத்தை தெளிவித்து என்னை ஏன்றுகொள், உன்னுடைய அடியானாக ஏன்றுகொள் என்று சொல்லி ஒரு அந்த பயனை எனக்கு இங்கு நல்குங்கிறார். இப்பயே நல்கு, இங்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பொருள் இங்கு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல். அடுத்தது 20 காண்பரியான்னு சொல்லி வியக்கிறாரு. அவ்வளவு பெரிய வந்து படைத்தல் கடவுளாக இருக்கட்டும் காத்தல்களும் அவர்களாலே வந்து அணுக முடியாத அடைய முடியாத உணர முடியாத அப்படிப்பட்ட செல்வன்னு சொல்லி இறை பருத்துவத்தை நினைச்சு வந்து மகிழ்தல் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து இந்த கொச்சைன்னா மீன் வாடைன்னு நான் படிச்சதான் ஞாபகம். அவர் வந்து பராசர முனிவர் வந்து இந்த சத்தியவதி அந்த அவங்களுக்கெல்லாம் அம்மாவா இருக்க வராங்கல்ல பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கெல்லாம் கௌரவர் திருதராசன் அந்த வரலாறுலாம் வருதில்ல, அந்த சந்தனங்கிறவங்க வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அவ வந்து ஒரு மீனவனோட பொண்ணு. அவனால வந்துதான் அந்த குழந்தை வர்றது மாதிரி ஒரு வரலாறு இருக்குல்ல. அதனால அந்த கொச்சைங்கிறதுக்கு இவர் மேல வந்து இந்த மீன் வாடை, அந்த மொச்சை வாடைன்னு சொல்லுவாங்க, அந்த வாடை போகுதுன்னு அப்படிதான் வந்து இது பண்ணேன். இந்த 12 பேரும் அருமையாக வந்து சொன்ன நல்ல இயற்கை எழில அப்படியே வந்து வர்ணிச்சிருக்காரு. சக்தி வெளிப்பாடு இயற்கை எழில வந்து இது பண்றாருன்னா, ஆமா கலிக்காழி நயனந்தன் கழலேத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தன் செந்தமிழ் உரை உயருமா மொழிவார். நல்ல அருமையா சொன்னோமே, உலகத்தில் உயர்ந்தாரேன்னு சொல்லி. இந்த பூ உலகத்துல வந்து உயர்ந்தாருன்னா பூ உலகத்துல எதுக்கு இந்த உடல் எடுத்து படைக்கிறோமோ இதிலிருந்து உயர்ந்து போகக்கூடிய அடுத்த நிலை சிவபெருமானை அடைதல், அந்த நிலையை எய்தும் என்று நன்றாக அருமையாக சொல்லியிருக்காரு. இதுல வந்து எல்லா பாடல்லையுமே பயனை வந்து அருமையா வந்து சொல்லியிருக்காரு. எப்படி இறைவனை நிறைய இடங்கள் இதுல மட்டும் கிடையாது. எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏற்றி ஈசன் எம்பெருமான் இன்னமது ஏறமர் கடவுள் என்று அந்த திருப்புகழ் நம்ம இதுல சொன்னது, நான் சொன்னது வந்து ஈரவார் சடை மேல் இளம்பெரிய இருந்த எம்பெருமான் இறைவனுடைய திருமேனி, அவருடைய அணிகலன்கள், அவருடைய திருவுருவம் எல்லாத்தையும் சொல்லி இறைவனுடைய வீரம் கொடை புகழ்
அவருடைய கருணை எல்லாவற்றையும் வந்து சொல்லி சொல்லி ஏற்றி அதெல்லாம் அடைப்பு குறிக்குள்ள வருது. இப்ப எம்பெருமான் என்று உண்ணும் சிந்திக்கக்கூடியவர்கள், தோடுலாவிய காதல் சுருசங்கம் உடைய வெண்கொழியான் எல்லாம் அடைப்பு குறிக்குள்ள வருது. ஐயனே இதெல்லாம் வந்து என்று ஆதர் என்றுன்னு வந்தனா முன்னாடி உள்ளது வந்து அந்த சொல்லல நீ எப்படி சொல்லி நீ வந்து சாமியை கும்பிடுறா உனக்கு இதெல்லாம் போகும்னு சொல்லி எல்லா பாடல்லையுமே ஊனுலா உயிர் வாழ்க்கையாய் உறவாகின்ற ஒருவனே அத்தனை அரணே அரக்கனை என்று அடுத்து உகந்தாய் உனகள் பத்தராய் பரவும் பயன் இங்கு நல்காயே இப்படியெல்லாம் வந்து சொல்லி சொல்லணும். தொண்டைனா கோவை கனின்னு பொருள் அந்த அம்மா தான் சொன்னிச்சு. இதெல்லாம் வாயுமைன்னா சிவந்த வாயுடைய வேடனேங்கிறதுக்கு வந்து நம்ம அந்த மட்டும் நிறைய பல வேடமாகும் பரன் இருக்கு இல்லையா. அப்புறம் அதோட இன்னும் ஒரு பெரிய ஞானம் வந்து என்னன்னா அந்த வேடனுக்கு எப்படி வந்து தன்னுடைய உண்பொருளை நாடி வந்து அவன் எப்படி வந்து கடுமையாக அழிந்து அவற்றை பெரிய வேட்கையோடு இறைவன் இந்த உயிர்களை எல்லாம் ஆட்கொள்வதற்காக அவர் படுற பாட்டுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அந்த வேட்கையோடு வந்து உயிர்களை ஆட்கொள்வதற்காக இந்த உடைகளை படைத்து ஒரு நொடிப்பு தொகல் பொழுது கூட அயராது வந்து அதை அடைவதற்காக அந்த உயிர்கள் வந்து தன்னை அடைந்து அவைகள் இன்புறுவதற்காக அப்படி தெரியக்கூடிய பித்தராய் தெரியும் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. அப்படிலாம் வந்து பொருள் எடுக்கலாம். மிக மிக வந்து இது அருளாலும் குறைவிலர் நல்ல ஒரு எல்லாம் நிறைய பாடல்ல வந்து இதை வழிபடக்கூடியவர்கள் மாந்தரதம் வினை விண்டலங்கு எளிதாம் வேடம் கொண்டவர் வினை நீங்கள் உற்றாரே உயுமாறு உலகில் உயர்ந்தார் உள்ளாரே மெலியும் தீவினை நோய் அவர் மேவுவர் வீடே வினை சிற்ற மாந்தர் என தெளிமன்கள் சிந்தையுள்ளே. இதெல்லாம் ஆச்சாரியர் உபதேசம். அதை போல வந்து அருள் வேந்தார் ஆவாருன்னு சொல்லி ஆணைந்து கொடுப்பவர். அதுக்கு என்ன பண்ணிருக்க நீ பொருள் சொல்லும் பொழுது அவங்க அப்படிதான் எழுதியிருக்காங்க. ஓ மேல தப்பு கிடையாது. இறைவன் வந்து ஆணைந்தும் கொடுப்பாருங்கிற மாதிரி அப்படி இருக்குங்க. ஆணைந்துன்னா அந்த பசுவால் விளையக்கூடிய பசுவிலிருந்து பெறக்கூடிய இறைவனுக்கு உகந்த எல்லாமே உகந்தது தானே. இவன் தோல்ல இருந்து அதுக்கப்புறம் இது அடிக்கிறாங்கல்ல மேலம் வச்சு அடிக்கிறான் எல்லாமே பண்றாங்கல்ல. ஆணைந்துன்னா இது பசுல கிடைக்கக்கூடிய 5 வந்து யார் இறைவனுக்காக வந்து ஒரு பசுவை வந்து அன்போடு வளர்த்து தூய்மையாக வளர்த்து அதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ஆணைந்தும் கொடுப்ப அருள் வேந்தர் ஆவாரு. அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்னா ஒரு பெரிய ஞானியாக பரஞானியாக பிறப்பார். வேந்தர்னா பொருளுடைய வேந்தர்ல அருள் வேந்தர்னா என்னன்னா அடுத்தது வந்து அவர்கள் வந்து இந்த பிறவியிலேயோ இருக்கட்டும் அடுத்த பிறவியாக இருக்கட்டும் ஒரு வேந்தர் நிலைக்கு அதாவது ஒரு ஞானாசிரியர் நிலைக்கு உயர்ந்த நிலையை ஏதுவார் என்று அப்படி கொடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று இதுதான் நம்ம உயர்ந்த பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக மிக ஒரு சிறந்த இது கலவப்படாத காலம். 1 மணி நேரம் முடிச்சதால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்களே 1.5 மணி நேரம் போட்டிருந்தாங்க பேசுறதுக்கு. பரவாயில்ல, நல்லா நீ எதையுமே எந்த ஒரு பதத்தையும் வந்து விடல. மிக மிக சிறப்பாக அது இசைத்து பாடி சொன்னது மிக மிக சிறப்பாக இருந்ததுமா. எல்லா நலனும் வளனும் உனக்கும் அங்கே இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சாந்தா அம்மையார் அவர்களுடைய இல்லத்தை அதை கேட்டு இதை வந்து பயன்கொள்ளக்கூடிய அன்பர்கள் இனிமேல் வந்து கேட்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் எல்லா நலன்களையும் எழுத வேண்டும் என்று இறங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்து புலவர் ஐயா மருதப்பன ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் பெரியவர்கள். அவர்களும் சில எங்களை எல்லாம் வாழ்த்தி ஏதாவது கருத்து சொல்லலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். சிவா வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய ரேவதியம்மா ரொம்ப இனிமையாக வாடி தொடங்கினாங்க. அதுவே மிக்க மகிழ்ச்சி. கணீர் என்ற குரல், நல்ல குரல் வளத்தோடு கூடிய அருமையான உரை. நம்முடைய இந்த பாடம் இந்த பதிகத்துல என்ன சிறப்புன்னா அங்கே கடைசியில வந்ததுக்கு பிறகு காழியில தங்கி அவர் நீண்ட காலம் திருமணத்துக்கு முன்னாடி அங்கே தங்கியிருந்த காலத்துல பாடிய பதிகங்கள் இவையெல்லாம் வடபல பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து தில்லை வழிபாடு செய்துவிட்டு தன்னுடைய சீர்காழி நோக்கி வருகிற பொழுது சீர்காழி எல்லையிலேயே முத்துச்செவியை விட்டு இறங்கி பணிந்து வணங்கி உள்ளே வந்து பாடுற பாடல்கள் தான் இதெல்லாம். அதுல வந்து இந்த பதிகம் முழுவதும் ரொம்ப அருமையான பதிகமாக அமைந்திருக்கிறது. அந்த நம்ம கோமலையா சொன்னது மாதிரி பாடல் தோறும் களிக்காழினார். எதனால அங்க களி வரும், ஆரவாரம் வரும்? களி என்பது இங்க வந்து வறுமையோ இடரோ இல்லை. களிக்காழி என்பது களி என்பது ஆரவாரத்தை தான் குறிக்கும். ஏன்னா கப்பல்கள் வந்து இறங்குது,
மங்கையர்கள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள், வேதம் ஓதுகிற ஓசை கேட்கிறது, இப்படி பல சிறப்பினாலே அது கலிக்காழி ஆகிறது என்பதை நாம் உய்த்து உணர வேண்டும். எல்லா பாடல்கள்லையும் ஏதேனும் ஒன்று பயன் சொல்றாரு அல்லது உபதேசம் பண்றாரு. சில அந்த கடைசி பகுதியில சீர்காழி, உறவம், வேணுபுரம் என்று பல தலைப்புகள்ல திருமணத்துக்கு முன்பாக பாடியிருக்கிற அந்த பதிகங்கள்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலான பதிகங்களை ஒவ்வொரு பாடல்லையும் பயன் சொல்லுவதனையும் அல்லது உபதேசம் செய்வதனையும் நாவுக்கரசு ஞானசம்பந்த பெருமான் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறத இந்த கடைசி பகுதியில பார்க்கலாம். மிக அருமையான விளக்கத்தை அம்மா அவர்கள் ஒன்று கூட விடாம சொன்னாங்க. நம்முடைய ஐயா சொன்னது மாதிரி இந்த 2வது பாடல்ல முண்டலம்பிய வார்தரை கடல் மோதி மீது ஏரி சங்கம் வங்கமும், அந்த தருமபுரத்துல என்ன உரை இருக்காங்கன்னு நான் பார்க்கல, என்கிட்ட தருமபுரம் உரை கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், சங்கமும் வங்கமும் பின்னாடி ஒரு இருக்கிறதுனால முன்னாடியே சேர்த்துக்கணும், உண்மையை சேர்க்கணும், அது உண்மை தொகையாகும், அது எண்ணுமை ஆக்கணும், விரிக்கணும். முண்டலம்பிய வார்தரை கடல், அந்த கடலானது என்ன பண்ணுது, கடல்ல இருக்கிற அலைகள் மோதி சங்குகளையும் கப்பல்களையும் சிறு சிறு கப்பல்களையும் கொண்டு வந்து எரிகிறது என்றுதான் கொள்ள வேண்டும். அது அங்க மறைஞ்சிருக்குது, அந்த உண்மையை நாம் விரித்து கொள்ள வேண்டும். மிக அருமையான விளக்கங்கள்லாம் இருந்தது. அது போல எல்லா பாடலையும் பயன் சொல்றது சிறப்பு. இன்னொன்று பார்த்தா இந்த அதே போல பின்னாடி இந்த கலிகடிந்த கையார், கோமலையார் அருமையான விளக்கம் சொன்னாங்க. கலிகடிந்த கையார் சொன்னாக்கா அந்த கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் என்ற ஞானசம்பந்தர் பாடல்ல வர்ற கலிதான் மக்களுக்கு வருகிற வறுமை, இடர், துன்பம் ஆகியவற்றையெல்லாம் போக்குறதுக்காக தானே அவர்கள் வேள்வி வேட்கிறார்கள். அவ்வாறு வேள்வி வேட்கின்ற கையினை உடையவர்கள், கையார் என்பது அந்த இடத்துல அவர்களை அந்தணர்களை குறிக்கின்ற ஒரு பொது சொல்லாக நாம் கொள்ள வேண்டும். வேள்வி வேட்கின்ற அந்தணர்கள் மருவும் கலிக்காழி, அந்த பின்னாடி வர்ற கலிக்காழி ஆரம்பிக்கிறது. இந்த கலிகடிந்த கையார் மருவும் கலிக்காழி என்பதுல முன்னாடி வர்ற களி வறுமை, இடர், துன்பம், உலகத்துல உள்ள உயிர்களுக்கு வருகின்ற துன்பம், இடர் கொள்ள வேண்டும். பின்னாடி வர்ற கலிக்காழியில ஆரவாரம் மிக்க காழி. வேள்வி செய்யறாங்கன்னா வேதம் ஓதுவார்கள், வேள்வி புகையை எழும், வேள்வியில ஆகுதிகள் போடுகிறது, எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒலியெல்லாம் கேட்கும் இல்லைங்களா, அந்த கலிக்காழி. இப்படி அருமையான செய்தி சொன்னாங்க. ஐயா சொன்னது போல ஒரே ஒரு புராண செய்தி தான், வலிய காலனை வீட்டி மானிதன் இன்னுயிர் அளித்தானை என்ற செய்தி மட்டும்தான் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். அல்ல கடைசி அது உபதேசம் ரொம்ப அருமையா இருந்தது. நினைந்திருந்து இசை பாடுவார் வினை செற்ற மாந்தர், பெருமானை நினைந்து அங்கிருந்து இசையோடு பாடி பெருமானை புகழ்பவர்கள் தான் வினையை செற்றவர்கள். வினையை கோபித்தவர்கள் அர்த்தம், வினையை வென்றவர்கள், வினையை கோபித்தழித்தவர்கள், வினையை செற்றவர்கள் என்று நீங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். மிக அருமையாக இருக்கிறது. அதுபோல இந்த ஊனுள் ஆறு உயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்று ஒருவன்லாம் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் அமைந்திருக்கிற தன்மைகளை எல்லாம் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். மிக அருமையான விளக்கங்களை அம்மையார் அவர்களும் சொன்னார்கள், நம்முடைய கோமலையா அவர்களும் சொன்னாங்க. அந்த முதல் 2 அடிகள் எல்லா பாடல்லையும் முதல் 2 அடிகள்ல சீர்காழியினுடைய இயற்கை வளமும் நீர் வளம், நில வளம் எல்லாவற்றையும் சொல்றாரு. அதுபோல அது கடல் சார்ந்த காட்சியாக இருந்ததுனால கடல் வளத்தையும் சேர்த்து சொல்றதை நாம் பார்க்கிறோம். நெய்தல் நில வளமும் மருத நில வளமும் மயங்கி இருக்கிற பகுதியாக சீர்காழி இருப்பது இந்த பகுதி முழுவதும் முதல் பகுதி, அதாவது சக்தியினுடைய வெளிப்பாடுன்னு சொல்றது மாதிரி முதல் 2 அடிகள்ல சீர்காழியினுடைய வளத்தை சொல்லிட்டு பின்னிரண்டு அடிகள்ல பெருமானுடைய சிறப்பு, நாம் மேற்கொள்ள வேண்டிய தன்மைகள், அடியார்களுடைய இயல்புகள் ஆகியவற்றை மிக அருமையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. நல்ல அருமையான செய்தி. அது போல அந்த இது கூட இந்த தோடுடையாய் தோடுலாவிய காதுலாய் சங்க வெண்குழையா என்பதுதான் அந்த பெருமானுடைய வழக்காதுல சங்காலான குழை, இடக்காதுல தங்கத்தால் ஆன குழை. நான் கூட நிறைய முறை சொல்லியிருப்பேன். திரிகூடராச கவிராயர் திருக்குற்றால குறவஞ்சியில ஒரு குழை தங்கம் ஒரு குழை சங்கம் உரிய வினோதர் திரிகூடநாதர் பாடுவார். ஒரு குழை தங்கம், ஒரு இடக்காதுல தங்கம், ஒரு குழை சங்கம், வலக்காதுல சங்காலான குழை. அப்படிப்பட்ட வினோதமான தோற்றமுடையவர் திரிகூடநாதர் என்று திருக்குற்றால குறவஞ்சியில ஒரு தொடர் வரும். அதுபோல இங்கேயும் தோடுலாவிய காதுலாய் சூரி சங்க வெண்குழையா என்பதை
அந்த முதற் பாடலையே எடுத்து பாடி காட்டி அருமையாக சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. அம்மையார் அவர்கள் நம்முடைய ரேவதி அவர்கள் மிக அருமையாக இந்த பதிகத்தை உள்வாங்கி சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றாக இன்னும் வளர்ந்து சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்ய வாழ்த்தி கேட்டிருந்த அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு ஐயா. அகோர சிவகணன் என்ற பெரியவர் நம்ம மயிலாடுதுறையை சேர்ந்தவர். அங்கே தென் மாவட்டங்களில் இருக்கிறார்கள். அங்கே சிறந்த தொண்டு செய்து கொண்டு விளக்க உரையாற்றிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு வாழ்த்து தெரிவித்தால் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா, அகோர சிவகணன் ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமையான விளக்கம் சொன்ன அம்மையாரையும் வணங்கி, அந்த விளக்கத்துக்கு ஒரு கிரீடத்துல அப்படியே மணிமகுடம் ஒரு வைர மணியை பொருத்தி வைத்தது மாதிரி ஐயா கோமலையா அவர்களுடைய விளக்கமும் ரொம்ப தெளிவான முறையில ஒரு பிரமிப்பான ஒரு விளக்கம் ஐயா. ஏன்னா திருமுறைகள் மேலோட்டமா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. படிச்சுட்டு இதை பாராயணம் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம சொல்லிய பாட்டின் கோமலையா அதை அடிக்கடி சொல்லுவாங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அவர்கள்தான் செல்வர். இந்த நிகழ்வின் மூலமா நம்ம எல்லாரையும் செல்வர்கள் ஆக்கிய அம்மையாருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை அன்பர்களுக்கும், மேலும் இதுக்கு ஊக்கம் கொடுக்கிற நம்முடைய புலவரையா கோமலையா போன்றவர்களுக்கும் அடியனுடைய சிறப்பான வணக்கத்தையும் பணிவான விண்ணப்பங்களையும் தெரிவித்து, எளியிலேயே ஒரு பொருட்டாக மதித்து உங்களை மாணிக்கவாசகர் சொல்வார் இல்லையா, உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அதுபோல இந்த அடியார் கூட்டத்தின் நடுவில அடியனும் ஒரு பொருட்டாக்கி அறிமுகம் செய்த சேகரையா அவர்களுக்கும் கோமலையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அருமையான பணி தொடர்வதற்கு திருவருளும் குருவருளும் எப்போதும் துணை இருக்கும், இன்னும் சிறப்பாக நடக்கும் என்பதை அன்னை கோமதி சமேத சங்கரலிங்க பெருமானுடைய திருவடி மலர்கள் இதை விண்ணப்பமாக வைத்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே திருச்சிற்றம்பலம். டாக்டர் ஐயா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நான் நிறைய நேரம் பேசியாச்சு, எல்லாம் சிறப்பாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நீ கோமலையா கேட்டதுனால இதில் ஒரே ஒரு அடிக்கு மட்டும் நான் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன். இரண்டாவது பாட்டில் முதல் அடி, மொண்டலம்பிய வாழ்த்திடை கடல் மோதி மீதரி சங்கவங்